அத்தியாயம் 1. அவன் கட்டிலை விட்டு எழுந்தான். கைலி நழுவியது. கட்டிக்கொண்டு பல் துலக்கினான். கண்ணாடியில் பார்த்து ஷேவ் செய்து கொள்ளலாமா என்று யோசித்தான். செய்யப்போகிற காரியத்துக்கு ஷேவிங் அவசியமில்லை என்று தீர்மானித்தான். குளிக்கும்போது இது சரிதானா என்று கேள்வி வந்தது. துவட்டி கொள்ளும்போது சரிதான் என்று பதில் வந்தது. ஜீன்ஸ் அணிந்தான். டி ஷர்ட்டை முகர்ந்து பார்த்து போட்டுக்கொண்டான். இன் செய்யவில்லை. தலைவாரி கொண்டான். கட்டிலை சுற்றி சிதறி கிடந்த புத்தகங்களை எடுத்து மேஜை மேல் வைத்தான். தொங்கின வேறு சட்டையிலிருந்து பணம் எடுத்து இந்த பாக்கெட்டில் வைத்து கொண்டான். பேனா குத்தி கொண்டான். நாற்காலியில் அமர்ந்து கேன்வா ஷூ அணிந்தான். மேஜை மேல் கேரி பேக்கில் இருந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொண்டான். ஜன்னலின் கதவை மூடப்போன போது அடுத்த மொட்டை மாடியில் துணிகளை பிழிந்து காயப்போட்டு கொண்டிருந்த ஜானகி ஹாப்பி நியூ இயர் என்றாள். இவன் தலை ஜன்னலில் தெரிய வேண்டுமென அவள் காத்திருக்க வேண்டும் என்று பட்டது. நன்றி, புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றான். வெளியில புறப்பட்டுட்டீங்களா? ஆமா. எங்கே என்று சொல்வான் என்று எதிர்பார்த்த ஏமாற்றம் மறைத்து சினிமாவுக்கா என்றாள். நான் சினிமா பார்த்து 7 வருஷமாச்சு. அப்போ கோயிலுக்கு போறீங்க சரியா? கோயிலுக்கு எதுக்கு போகணும்? சாமி கும்பிடத்தான். சாமி அங்கதான் இருக்காரா? நீங்க நாத்திகமா? இல்ல. பின்ன சாமியை கிண்டல் பண்றீங்களே. நான் எங்க கிண்டல் செஞ்சேன்? கேள்விதானே கேட்டேன். ஏன் இப்படி பிடி கொடுக்காம பேசுறீங்க? நிஜமாவே நான் போற காரியம் எப்போ முடியும்னு எனக்கு தெரியாதுங்க. கையில் ஆப்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ யாரோ ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறீங்க சரியா? சரிதான். வேலைக்கு சிபாரிசா? நான் எங்கே வேலை இல்லாமல் இருக்கேன்? ரூம்லேயே 24 மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலையா? சிந்திக்கிறது என் சுவாசங்க. உங்களோட பேச என்னால் முடியாது. இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா? என்ன திடீர்னு? இன்னைக்கு வருஷப்பிறப்பு, அதனால் வடை பாயாசம் பண்ணுறேன். அப்பா அம்மா 2 பேரும் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் கேட்டேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வடை பாயாசம் செஞ்சுருக்கீங்களா எப்பயாவது? இல்லை. ஏன்? தோணுனதில்லை. அது உங்கள் தப்பு இல்லை. சுதந்திரத்தோட அருமையை நமக்கு யாரும் சரியாக புரிய வைக்கல. சாப்பிட வரீங்களா என்ன? இல்லை, வேணாங்க. தம்பிக்கிட்ட கேரியரில் வச்சு அனுப்பட்டுமா? வேணாம்னு சொன்னேனே. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உங்கள் அன்பும் அப்பாவித்தனமும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நான் கொடுத்த லவ் லெட்டரை கிழிச்சு போட்டீங்க? நமக்குள்ள காதல் வேணாம்னு தான் கிழிச்சேன். அதை எப்படி படிக்காமலே கிழிக்கலாம்? என்ன இருக்கும்னு தெரியும். எங்கள் அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு பயமா? நான் சரின்னு சொன்னால் நீங்கள் ஓடி வந்துடுவீங்க. புரியுதில்ல? அப்புறம் ஏன் பிடிவாதம்? இல்லை, வேணாங்க ஜானகி. பார்க்குறப்ப சிரிச்சுக்கலாம். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப 2 வார்த்தை பேசிக்கலாம். நமக்குள்ள அது போதும். உங்களுக்கு காதலே பிடிக்கலையா? அப்படி இல்லை, நமக்குள்ள ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? நான் உண்மையான பதில் சொன்னால் உங்கள் மனசு வருத்தப்படும். வடை பாயாசம் பண்ணி புது வருஷத்தை கொண்டாட நல்ல மூடில் இருக்கீங்க. நான் அதை கெடுக்க விரும்பலை. சட்டென்று ஜன்னலை மூடி தாழிட்டான். அறையை பூட்டிக்கொண்டு சாலையில் நடந்தான். நள்ளிரவில் வெடிக்கப்பட்ட பட்டாசின் சிதிலங்கள் காற்றில் அலைந்தன. மலர்ந்த முகங்களோடு மக்கள் நடமாடினார்கள். புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடியில் வீட்டு உபயோகப் பொருள்களை வாங்கவும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கம் வாங்கவும் உஸ்மான் சாலை முழுக்க அங்கங்கே கியூவில் காத்திருந்து நகர்ந்தார்கள். சில கடைகளில் போலீஸ்காரர்கள் வரிசையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஷோரூம் டிவிகளில் புத்தாண்டுக்கு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்க, பெரிய போர்டுகளில் புத்தாண்டை கொண்டாட தனது ஹோட்டலுக்கு வருமாறு கவர்ச்சியான வார்த்தைகள் அழைத்தன. அவன் பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்கிற வழியில் அந்த கோயில் வாசலில் ஏராள வாகனங்கள், ஏராள செருப்புகள், வரிசையாக பிச்சைக்காரர்கள். காற்றில் ஜேசுதாஸின் ஓம் ஓம். இந்த பக்கம் ஒரே ஒரு கதவை திறந்து வைத்திருந்த வைன் ஷாப்பின் சிப்பந்தியை நோக்கி 1000 கைகள் 100 ரூபாய் 50 ரூபாய் தாள்களை நீட்டியபடி. பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் நின்றவர் கையில் பிடித்திருந்த தினசரியில் புத்தாண்டு பிறந்தது என்று தலைப்பு செய்திக்கு விளக்கமாக ஒரு குழந்தை ஓடி வர, ஒரு கிழவன் கார்ட்டூனில் வெளியேறி கொண்டிருந்தான். கீழ் மூலையில் குண்டு வெடித்தது, 12 பேர் பலி என்ற செய்தியை பார்த்து பதறி, 1 நிமிஷம் சார் என்று வாங்கி விரிவாக படித்தான். நேற்று 12 பேர் குண்டு வெடிச்சு செத்துருக்காங்க சார் என்றான் அவரிடம். அதான் தினம் சாவறானுங்களே. அப்பாவி ஜனங்க சார். யாருக்கோ யார் மேலேயோ கோபம். இவங்க என்ன சார் தப்பு செஞ்சாங்க? நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா. ஏன் சார்? ஆள்றவன் சரியில்லை. ஆளை வைக்கிறது நாம தானே. நாமளும் சரியில்லை. ஏன்? இது கோழியிலேருந்து முட்டையா, முட்டையிலேருந்து கோழியான்னு போய்கிட்டே இருக்கும். தாயிலிருந்து சேயா, சேயிலிருந்து தாயா? அதுக்கும் பதில் இல்லை. இருக்கு. ஆதாம் ஏவாள் தியரியை ஒத்துக்கிட்டா முதல்ல தாய், அப்புறம்தான் சேய். அதையே கோழிக்கும் அப்ளை செஞ்சா முதல்ல கோழி, அப்புறம் சேவலோட சேர்ந்ததுக்கப்புறம் முட்டை. அந்த நபர் தன் கண்ணாடி வழியாக ஒரு மாதிரியாக பார்த்து பேப்பரை மடக்க ஆரம்பித்தார். அதனால் என்ன சொல்கிறீங்க? மேய்க்கிறவன் சரியாக இருந்தா ஆடுங்க எல்லாம் சிதறாமல் ஒழுங்காக போகும்னு சொல்கிறேன்.
மக்களை ஆடுன்னு சொல்கிறீங்களா? அப்படித்தானே ஆக்கி வச்சிருக்காங்க. எனக்கு பஸ் வந்துருச்சு. வந்து நின்ற பஸ்ஸில் அவர் அவசரமாக ஏற, அதே பஸ்ஸில் தான் அவனும் ஏற வேண்டி இருந்தாலும் அவரை மேலும் சங்கடப்படுத்த விரும்பாமல் அதற்கு அடுத்து வந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். அசோக் பில்லரில் இறங்கி கொண்டு சிகரெட் பற்ற வைத்து நடந்தான். உதயம் காம்ப்ளெக்ஸில் கட் அவுட் கதாநாயகர்களை கழுத்து வலிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். 20 ரூபாய் டிக்கெட், 50 ரூபா என்று ரகசியமாக கூவி நடந்த கைலி மடித்து கட்டின ஆசாமி பின்னால் டை கட்டின 2 இளைஞர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பங்களாவின் முகப்பு கிரானைட் தூணில் JRV என்று தங்க எழுத்துக்கள். கையில் ஆப்பிள் கவர் பார்த்ததும் வாட்ச்மேன் தடுக்கவில்லை. போர்டிகோவில் வகைக்கு ஒரு கார், கட்சிக்கரை வேட்டிகள் உலாத்தின. அங்கங்கே ரோஜா மாலைகளில் உதிர்ந்த இதழ்கள். அண்ணன் JRV வீட்டின் ஹாலில் நின்றிருக்க, வரிசையில் சென்ற பிரமுகர்களும் தொண்டர்களும் வசதிக்கேற்ப எலுமிச்சை பழம், பொக்கே, மாலை, சால்வை என்று போர்த்தி புத்தாண்டு வாழ்த்து சொல்லி இன்னொரு கதவு வழியாக வெளியேறி கொண்டிருக்க, இவன் அந்த வரிசையின் கடைசியில் சென்று சேர்ந்து கொண்டான். அண்ணன் இந்த தடவை கண்டிப்பாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவார் பாருங்க. MP சீட்டு கிடைக்கிறதுல தகராறுன்னு சொன்னாங்களே, அண்ணனுக்கு MP சீட்டு இல்லைன்னா அலையன்ஸே வேணாம்னு தலைவர் சொன்னாராமே. அப்படியா? பின்ன அண்ணனை கூப்பிட்டுக்காம தலைவர் எப்பயாவது டெல்லி போயிருக்காரா? அது அண்ணனுக்கு இந்தி தெரியும்னு. இந்தியும் தெரியும், இந்திக்காரங்களையும் தெரியும், நேருகாலத்து ஆளாச்சே. ஆனால் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பேப்பரில் ஃபோட்டோ போட்டு கேவலப்படுத்திட்டாங்க. பெருசாக தொகை தள்ளிட்டாங்கன்னு ஒரு ரூமர். போயா, அண்ணங்கிட்ட இல்லாத காசா? இவர்கிட்ட இருக்கிற பணத்தில் இந்தியாவில் இன்னொரு எலெக்ஷனே நடத்தலாம். ஆனால் பந்தா கிடையாதுப்பா. உங்ககிட்டையும் என்கிட்டையும் பந்தா காட்டுறதுல என்ன பிரயோஜனம்? காட்டுற இடத்துல காட்டுவார், சாதாரணமாக நினச்சிடாத. தனக்கு முன்னால் மாலைகளுடன் நின்ற இருவர் பேசிக்கொள்வதை கவனிக்காதவன் போல இவன் கவனித்தான். வரிசை நகர்ந்து கொண்டிருந்தது. JRV தெரிந்தார். புத்தாண்டு பிறக்கவே அவர்தான் காரணம் என்பது போல ஒரு ஆசாமி கைகள் நடுங்க, கண்கள் ததும்ப, வாழ்த்து சொல்லி கால்களில் விழுந்து எழ, JRV அவரை தோளோடு அணைத்து சமாதானப்படுத்தி அனுப்ப, இப்போது அடுத்த நபரும் காலில் விழ வேண்டியதாயிற்று. இவன் தனக்கு பின்னால் வந்து நின்ற 2 பேரை தனக்கு முன்னால் அனுமதித்து மறுபடியும் வரிசையின் கடைசி நபராக நின்று கொண்டான். JRV பிரீமியர் வேட்டி விளம்பரத்தில் போல தூய வெள்ளையில் தழைய வேட்டி கட்டி, முழுக்கை சட்டை போட்டு, தங்க ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்து, உடனே புன்னகை பொருத்தி கொண்டு கை குலுக்கினார். கொடுக்கப்படும் பூக்காகிதம் சுற்றின பார்சல்களை, பழங்களை அருகே சோஃபாவில் நிறைத்தார். இவனுக்கு முன்னால் இன்னும் 6 பேர். செந்தில், வண்டியை ரெடி பண்ணு, தலைவரை பார்க்க போகணும், இதுக்கு மேலே யாரையும் விட வேணாம் என்றார் JRV. அருகில் அவரிடமிருந்து பொருட்களை வாங்கி வைத்து கொண்டிருந்த உதவியாளன் தலையசைத்து வெளியேறினான். கடைசியாக வந்த ஒரு நபரை மீண்டும் தனக்கு முன்னால் அனுமதித்தான் இவன். ஐயா, இந்த வருஷம் நீங்கள் முதல் மந்திரி ஆகணும்யா. இப்போ ஸ்டேட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடக்கலப்பா, அப்போ பிரதம மந்திரி ஆகணும்யா. ஐயோ, பெரிய வார்த்தை. இவன் பற்கள் நெறிப்பட்டன. அண்ணே, சித்திரையில் பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கள் தேதி கொடுக்கணும். இன்னொரு நாள் வந்து செந்தில பாருங்க. இவன் முன்னேறினான். ஹாப்பி நியூ இயர் சார். நம்ம ஊருக்கு லைப்ரரி ஏற்கனவே மனு கொடுத்துருக்கீங்களே, செஞ்சுருவோம். இவனுக்கு முன்னால் ஒரே ஒரு நபர். அவன் நடுங்கி மாலை போட்டதில் பாதி பூக்கள் உதிர்ந்தன. வார்த்தைக்கு தவித்தான். மீன் மாதிரி வாயை திறந்து மூடினான். சந்தோஷம், போயிட்டு வாங்க. இப்போது JRV மற்றும் இவன் மட்டும். ஆப்பிள் பழங்களை கவரோடு கொடுத்தான். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வெளியேறுகிற மற்றொரு கதவை நோக்கி நடந்தான். விழிவோரத்தில் அவரை பார்த்தான். கடைசியாக போடப்பட்ட மாலைகளை ஒவ்வொன்றாக கழற்றி சோஃபாவில் போட்டு கொண்டிருந்தார். குனிந்தான். தன் ஷூலே சரி செய்கிற பாவனையில் சாக்ஸ் உள்ளே செருகி எடுத்து வந்திருந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்தான். தாத்தா! மாடிப்படிகளில் அந்த குழந்தை இறங்கி வந்து அவரை கட்டிக்கொண்டது. தூக்கி முத்தமிட்டார். ரிமோட் கண்ட்ரோலின் பட்டன் மேல் தொட்டிருந்த இவன் விரல்கள் விலகி நின்றது. ஆப்பிள் சாப்பிட்றியா? இவன் கொடுத்த கவரில் இருந்து ஆப்பிள் எடுத்து நீட்டினார். பதறினான். வியர்த்தது. வேணாம் தாத்தா, இறக்கி விடுங்க, நான் விளையாட போகணும். சட்டையின் தோள்பட்டைகளில் படிந்திருந்த மாலைகளின் ஈரத்தை கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டிருந்தார். விலகி நடந்தபடி இவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். வாசல் நோக்கி பலர் நடக்க, சிலர் முடிச்சாக நின்று பேச, யாரும் இவனை கவனிக்கவில்லை. ரிமோட்டை உள்ளங்கைக்குள் மறைவாக பிடித்து JRV திசையில் திருப்பி பட்டனை அழுத்தினான். JRV வெடித்தார். அத்தியாயம் 2. கமிஷனர் ஆஃப் போலீஸ் அலுவலகம். வந்து நின்ற ஜீப்பில் இருந்து ஒரு ஃபைலுடன் அது நிற்பதற்குள் இறங்கி படிகளில் ஏறினார் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். காத்திருந்த பத்திரிகையாளர்கள் ஓடி வந்தார்கள். விஷுவல் ஜேர்னலிஸ்ட் வீடியோ கேமராக்களுடன் உடன் நடந்தார்கள்.
ப்ளீஸ் வழி விடுங்க, கமிஷனரை பார்த்துட்டு வந்து பேசுறேன். பாம்பு வச்சவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவோம், வந்துட்டேன், 10 மினிட்ஸ் ப்ளீஸ். அவர்கள் மத்தியில் நீந்தி கடந்தார். கமிஷனர் ஃபேக்ஸ் செய்தி கிழித்து படித்துவிட்டு நிமிர்ந்து, என்னாச்சு என்றார். 3 பேர் அவனை பார்த்துருக்காங்க சார். யாரு? கட்சிக்காரன் இல்ல, ஜீன்ஸ் போட்டிருந்தானா, தாடி மூஞ்சி, தனக்கு முன்னாடி அனுமதிச்சு பின்னாடி நகர்ந்து நின்னு இருக்கான். அப்புறம் ஆப்பிளுக்குள்ள பாம் செட் பண்ணி ரிமோட்ல அடிச்சிருக்கான். அந்த செட்டப் சங்கதி எல்லாம் கேட்கல, பிடிச்சிட முடியுமா? சாலிடா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன அது? ஜேஆர்வி காருக்குள்ள இந்த காகிதத்தை போட்டுட்டு போயிருக்கான். நியூட்டன் எடுத்து காட்டினார். அதில் மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறேன், ஜேஆர்வி என்றிருந்தது. இது அவன் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். ஜேஆர்வின்னு போட்டிருக்கே. வெரிஃபை பண்ணிட்டேன், இது அவர் கையெழுத்து இல்ல. என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றது அவன் நோக்கமா இருக்கலாம். நேரடியான நோக்கம் என்ன? பல யூகங்கள் கிடைக்குது சார். இது எலெக்ஷன் டைம். ஜேஆர்வி ஏற்கனவே ஆளுங்கட்சியில இருந்து தோத்தவரு, எக்ஸ் மினிஸ்டர். அவர் மேல 4 ஊழல் வழக்குகள் இருக்கு. 2 நாளைக்கு ஒரு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. சோ அவரோட மரணம் வேற சில வழக்குகள் கிளறப்படாம இருக்க உதவலாம். அப்படின்னா அவரோட கட்சிக்காரங்களே, அது ஒரு யூகம். நெக்ஸ்ட், எலெக்ஷன் பரபரப்புக்காக கட்சி மேல ஒரு சிம்பதி ஏற்படுத்த எதிர்கட்சி மேல கொன்னுட்டாங்கன்னு பழி போட ஒரு மாஸ்டர் செட்டப்பா? நான்சென்ஸ். ஜேஆர்வி கட்சியில முக்கியமான புள்ளி செத்தாதான் சிம்பதி வரும். மதம் சம்பந்தப்படலையே. அப்படியும் ஒரு கோணம் இருக்கு. சமீபத்துல நடந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் பார்த்திருக்காரு. கண்டிச்சு கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. ஒரு மதத்தோட சார்பா பேசியிருக்காரு. வந்தவன் எதிர் மதத்துக்காரன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். இல்ல அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா கூட இருக்கலாம். தமிழ் மூஞ்சியா? ஆமாம்னு சொல்றாங்க. பார்த்த 3 பேருக்கும் அடையாளம் சரியா பதிவாகல. அவங்களால சொல்ல முடிஞ்ச 2 விஷயம், ஜீன்ஸ் பேண்ட், தாடி மூஞ்சி. போற வழியில சலூன்ல சிரைச்சிட்டு வீட்ல பேண்ட் மாத்திட்டா முடிஞ்சுது. பத்தாதே நியூட்டன்? பத்தாதான் சார். இந்த காகிதத்துல இருந்து பிரிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். சாதாரண பேப்பர் எங்கேயும் கிடைக்கும். சிஎம் ஃபோன் செஞ்சாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. நியூ இயர் அன்னைக்கு இப்படியாகி போச்சே. மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறேன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நட்டா இருக்கவும் சான்ஸ் இருக்கு சார். நேர்மை இல்லாத அரசியல்வாதிகள் மேல வெறித்தனமான கோபம் ஏற்பட்டு எத்தனை பேரை தீக்கிறது? 10 பேர் கூட மிஞ்ச மாட்டாங்க. கோணல் புத்திக்கு இது புரியாதே. ஆப்பிள் உள்ள வெடிமருந்து இருந்துச்சுன்னு ரிப்போர்ட்டருக்கு எதுவும் சொல்லிட்டீங்களா? இல்ல, பாம் பிளாஸ்ட்னு மட்டும்தான் தெரியும். ஆப்பிள் மேட்டர் சொல்ல வேணாம், பப்ளிக் பீதி ஆகிடுவாங்க. சரி சார், எந்த திசையில போக போறீங்க? அவனை பார்த்த 3 பேரையும் என் ஆபீஸ்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் புதுசா லீட் கிடைச்சா பரவாயில்ல. போட்டோ வீடியோ எதுவும் இல்லையா? அரை மணி நேரம் முன்னாடி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. வீடியோ போட்டு பாருங்க, அவங்களுக்கு காட்டுங்க. அவன் அங்கேயே வெயிட்டிங்ல காத்துட்டு இருந்திருக்கலாம். எஸ் சார். காலையில சன் டிவிக்காரங்க இன்டர்வியூ பண்ணினப்போ வாசல்ல காத்திருந்த கும்பலையும் 2 ஷாட் கவர் செஞ்சதா சொன்னாங்க. அந்த டேப்ஸும் கேட்டிருக்கேன். ஆக்ட் ஃபாஸ்ட். இன்னைக்குள்ள மடக்கிட்டா பெட்டர். தாமதிச்சா தூரம் அதிகமாயிடும். எக்மோர் சென்ட்ரல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். பிரஸ் பீப்புளை இப்ப நீங்க மீட் பண்ண வேணாம், நான் பேசிக்கிறேன். எஸ் சார். நியூட்டன் சல்யூட் அடித்து திரும்பி பாக்கெட்டில் செருகியிருந்த குளிர் கண்ணாடி அணிந்து வெளியேறினார். அத்தியாயம் 3. புத்தகம் படித்து கொண்டிருந்தான். விரல் இடுக்கில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. சாம்பல் நீளமாகி உதிர தயாராய் இருந்தது. சபாஷ் என்றான் வாய்விட்டு. உதிர்ந்த சாம்பலை தட்டிவிட்டான், இழுத்தான். ஒரு பேனா எடுத்து சில வரிகளை அடிக்கோடிட்டான். மேற்கொண்டு படிக்க படிக்க பரவசமானான். கண்கள் கலங்கின. எழுந்து மேஜைக்கு வந்து ஒரு வெள்ளை காகிதம் எடுத்தான். எழுதினான். அன்புள்ள கவிஞர் புதுச்சிற்பிக்கு, உங்கள் சிவப்பு புறவிகள் கவிதை தொகுப்பை வாசித்தேன் என்பது தவறு. ஒவ்வொரு வார்த்தையையும் நேசித்தேன். இயந்திர துப்பாக்கியிலிருந்து சரம் சரமாக சீறி வரும் தோட்டாக்கள் போல வந்து விழுந்திருக்கின்றன உங்கள் வார்த்தைகள். சொரணை உள்ளவன் படித்தால் சத்தியமாக சிலிர்க்கும். குற்ற உணர்ச்சி உள்ளவன் படித்தால் தற்கொலை செய்து கொள்வான். இப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை படிக்காதவர்கள் கொடுத்து வைக்காதவர்கள். இன்றைக்கு பலருக்கு ஜனரஞ்சக பத்திரிகைகளில் வெளிவரும் நடிகைகளின் படங்களில் யாருக்கு எத்தனை மச்சம் என்று நுணுக்கி பார்ப்பதோடு பத்திரிகை பழக்கம் நின்று விடுவது கொடுமை. தொடர்ந்து எழுதுங்கள். கடற்கரையில் காதலிக்கு காத்திருக்கும் சமயம் கடலை வாங்கி பொழுதுபோக்காக படித்தாலும் சவுக்கடி விழட்டும். ஒரு ரசிகனாக மட்டும் தொடர்ந்து இருக்க விருப்பம். நமக்குள் நட்பு வேண்டாம். ஆகவே என் பெயர் முகவரி எழுதவில்லை. இப்படிக்கு சிகப்பு புறவிகளில் ஒருவன். மடித்து உரையில் போட்டு ஒட்டி புத்தகம் புரட்டி பார்த்து முகவரி எழுதினான். கதவு தட்டப்பட்டது. போய் திறந்தான். ஜானகியின் தம்பி நின்றிருந்தான். என்னடா? அக்கா கொடுக்க சொன்னாங்க. ஒரு கடிதம் நீட்டினான். படிச்சுட்டு அப்புறம் கிழிக்க சொன்னாங்க. சரி நீ போ. படிங்க, பதில் தர்றதுனா தாங்க. போடானா? ஐ, புதுசா டிவி வாங்கியிருக்கீங்களா? இல்லையே, எங்கடா இருக்கு டிவி?
அப்புறம் இது என்ன? அந்த சிறிய ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு, அது வேற, நீ போ என்றான். பொம்மை கார் ஓட்டுறதா? ஆமா. ப்ளீஸ் ப்ளீஸ் பொம்மை கார் ஓட்டி காட்டுங்க. இப்ப நீ போகலன்னா அரைஞ்சிடுவேன். அவன் போனதும் கதவை மூடிவிட்டு அந்த கடிதத்தை அப்படியே கசக்கி குப்பை தொட்டியில் வீச போனவன் நிதானித்து சுருக்கம் நீக்கி விரித்து படித்தான். ஹலோ டியர், நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசலனாலும் எனக்கு நீங்க டியர் தான். எனக்கு தெரியும் நீங்க என்ன லவ் பண்றீங்க. ஆனா லவ் பண்ணாதது மாதிரி வேஷம் போடுறீங்க. அதுக்கு காரணமும் எனக்கு தெரியும். உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல. இந்த நிலைமையில நமக்கு காதல் ஒரு கேடான்னு நினைக்கிறீங்க. நேத்து மேல்மருவத்தூர் போயிருந்தோம். உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் மனசுருகி எது வேண்டிக்கிட்டாலும் நடந்துடும். நீங்க வேணா பாருங்க, உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சப்புறம் என்ன லவ் பண்றதுல எந்த இடைஞ்சலும் இல்லையே. ஆமா, என்ன திடீர்னு ஷேவ் பண்ணிட்டீங்க? மலை மலைன்னு இப்பதான் உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு. நானே சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு அந்த அழகான கன்னத்தை தடவி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு 7 மணிக்கு நான் பிள்ளையார் கோயிலுக்கு போவேன். வரீங்களா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம். என்கிட்ட கோபமா பேசுறதுக்காகவாவது வாங்களே. ப்ளீஸ் கண்ணா, வாப்பா. உங்க ஜானகி. அவனுக்கு எரிச்சலும் இரக்கமும் ஒரே சமயத்தில் ஏற்பட்டன. நோ, இதை வளரவிடக்கூடாது. இன்றைக்கு இவளிடம் தெளிவுபடுத்திவிட வேண்டும். அவள் மனம் வேதனைப்பட்டாலும் சரி. கவிஞனுக்கு எழுதின கடிதத்தை எடுத்துக்கொண்டு அறையை பூட்டிக்கொண்டு தபால் பெட்டி இருக்கும் தெருமுனைக்கு நடந்தான். அத்தியாயம் 4. ஏன் இப்படி மதவெறி பிடிச்சு அலையிறீங்க? பட்டுப்புடவை வாங்கி கட்டுறீங்க. அதை நெஞ்சது இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு தெரியுமா? பிரியாணி செஞ்சு சாப்பிட்றீங்க. வயல்ல உழுது அறுவடை செஞ்சவன் எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரியுமா? ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உசுறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். என்ன இழவுக்கையா இப்படி வெட்டிக்கிட்டு சாவுறீங்க? டேப் ரெக்கார்டரை நிறுத்திவிட்டு கொட்டாவி விட்டார் நியூட்டன். சமீபத்தில் ஜேஆர்வி கலந்து கொண்ட பொதுக்கூட்ட பேச்சுகள் ஒவ்வொன்றையும் 4 முறை கேட்டாயிற்று. மூளையில் மின்னல் அடிக்க வைக்கும்படியாக எந்த பாயிண்ட்டும் கிடைத்த பாடில்லை. கோப்பையில் மீதி இருந்த ஆறிப்போன டீயை பருகினார். போன் எடுத்தார். ஹலோ, ஜேஆர்வி வீடா? ஆமா சார். பேசுறது யாரு? நான் சாரோட செக்ரட்டரி செந்தில் பேசுறேன். மிலன் ஜேஆர்வி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சா? நான் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் பேசுறேன். இப்பதான் 1 hour ஆச்சு சார். அவங்கள மறுபடியும் நான் விசாரிக்கணும். ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் இப்பவே புறப்பட்டு வரேன். சார், அவங்களுக்கு இப்பதான் பிபி கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு கமிஷனர் என்ன காய்ச்சுறாரு. அப்புறம் நான் வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க. வந்துட்டேன் என்று வைத்துவிட்டு புறப்பட்டார். திருமதி ஜேஆர்வி சால்வை போர்த்தி இருந்தார். அவர் மகன் நாகேஸ்வரன் மீசை இழந்து மடியில் தன் மகளை உட்கார வைத்திருந்தார். சுடிதார் போட்ட மகள் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். இது பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் தான்னு தீர்மானமா சொல்றீங்களா நாகேஸ்வரன்? வேற என்ன சார்? அப்படி சொல்ல சொல்லி கட்சியில இருந்து ஏதாச்சும் நிர்பந்தப்படுத்தினாங்களா? சில்லி. அம்மா, கேக்குறதுக்கு மன்னிக்கணும். சாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லைன்னு முதல்ல சொன்னேனே, இருமினார். சொன்னீங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சப்போ அண்ணா நகர்ல மாதங்கின்னு அதெல்லாம் தலைமூழ்கி பல வருஷமாச்சு. எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷமாச்சு. அவளுக்கு இவர் வாங்கி கொடுத்திருந்த நகை, டிவி, பீரோ எதுவும் திருப்பி தர வேணாம், எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடுன்னு அனுப்பி வச்சாச்சு. மிஸ்டர் நாகேஸ்வரன், கொஞ்சம் பிராங்கா பேசலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு கோணம் தேவைப்படுது. அந்த மாதங்கியை காலி பண்ண நீங்க 4-5 ரவுடிகளை அழைச்சிக்கிட்டு போய் உண்மையா? அநியாயத்தை தட்டி கேட்டது தப்பா? நீங்க தட்டி கேட்டதுல அந்த மாதங்கி ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் இருந்து கரு களைஞ்சு போய் இதெல்லாம் ஒரு மஞ்சள் பத்திரிகையில கூட வந்திருக்கு. அது அவளா தடுமாறி விழுந்து படியில உருண்டதுல ஏற்பட்டது. போலீஸ் கேஸ் ஆகி அப்புறம் நடந்ததெல்லாம் விபத்து தான்னு அவளே கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா. அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கங்க. எமோஷனல் ஆகாதீங்க. அது நீங்க ஆள் வச்சு அடிச்சதால ஆனதா, விபத்தா நடந்ததான்னு என்கொயரி பண்ண நான் வரல. அது முடிஞ்சு போனது. அந்த மாதங்கிய உங்க அப்பாவோட மரணத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்கலாமாங்கிறது தான் என் கேள்வி. அவ ஆந்திராவை பார்க்க அப்பவே ஓடிட்டா சார். ஆந்திரா என்ன 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்கு? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? மாதங்கியோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது சார். இது அரசியல் ஆவேசம். இதுல அந்த அசிங்கம் பிடிச்சவளை எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து எங்க அப்பாவோட பேருக்கு தயவு செஞ்சு களங்கம் சேர்க்காதீங்க. ஏமா, வேற ஏதாவது சொந்த பகை இருக்க முடியுமா? அவரால பிரயோஜனம் அடைஞ்சவங்க தான் அதிகம். எங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேருக்கு காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காரு. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தா இந்த தெருவே திருவிழா மாதிரி இருக்கும். ஓரமாக நின்ற நாகேஸ்வரனின் தங்கையை பார்த்தார் நியூட்டன். மிஸ் நளினி, கொஞ்சம் அந்த ரூமுக்கு வரீங்களா? தனியாக வந்ததும் மிரட்சியுடன் என்ன சார் என்றாள். பொன்சிங் இப்ப எங்க இருக்கான் சார் என்று வியந்தாள். சொல்லுங்க, பொன்சிங்க நீங்க காதலிச்சது, அத உங்க அப்பா வெறுத்தது, அவனை மிரட்டினது, நீங்க மனச மாத்திக்கிட்டது எல்லாம் தெரியும். உங்க அப்பா விஐபிமா.
அதனால ரொம்ப துருவி துருவி பல கோணத்துல விசாரிக்க வேண்டியிருக்கு. எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னதும் மறந்துட்டேன் சார். நிஜமாவா? வேற வழி இல்ல சார். அவரை எதிர்த்துக்கிட்டு என்னால எதையும் சாதிக்க முடியாது. பொன்சிங் அவமானப்பட்டானா? ஆமா சார். அப்புறம் நீங்க சந்திக்கலையா? என்ன மறந்துடுங்கன்னு கடைசியா சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? உங்க அப்பா சராசரி அப்பாவா தான் நடந்துக்கிட்டாரு. நீ காதல்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பன்னு நம்புனேன். ஏமாத்திட்ட. எனக்கு ஓ மேலதான் கோபமா இருக்குன்னு சொன்னான். இப்ப அவன் எங்க இருக்கான்? மிலிட்ரியில சேர்ந்துட்டதா அவன் ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கு அட்ரஸ் வேணுமே. தரேன். இதெல்லாம் பத்திரிக்கைக்கு சொல்லிடாதீங்க சார். ஏன்? எனக்கு கல்யாணமாக வேணாமா? அவள் முகத்தை பார்த்தார் நியூட்டன். சிரிப்பு வந்தது. அத்தியாயம் 5. கோவில் பிரகாரத்தில் ஒரு நீளமான படிக்கட்டு வரிசையில் உட்கார்ந்திருந்தாள் ஜானகி. வளையல்களை ஏற்றிவிட்டு ஒவ்வொன்றாக விடுவித்துக் கொண்டிருந்தாள். தன் மேல் படிந்த நிழல் பார்த்து நிமிர்ந்தாள், மலர்ந்தாள். உட்காருங்க. நகர்ந்து இடம் கொடுத்தாள். நான் உட்கார வரல என்றான். சிகரெட் பிடிச்சிட்டு வந்தீங்களா? நாறுது. நீங்க செய்யறது சரியில்லைங்க ஜானகி. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. உட்காந்துக்கிட்டு சொல்லுங்களே. இடைவெளி விட்டு அமர்ந்தான். அனாவசியமா நீங்க என் மேல ஆசையை வளர்த்துக்காதீங்க. அதானே சொல்ல போறீங்க? என்ன உங்களுக்கு சரியா தெரியாது. தெரியும். எனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்களேன். அப்படின்னு பொய் சொன்னா எப்படி விடுறது? எனக்கு உங்க மேல கடுகளவு கூட காதல் இல்லைன்னு எப்படி சொன்னா நம்புவீங்க நீங்க? இதை நம்ப வைக்கிறதுக்கு தான் மெனக்கட்டு வந்தீங்களா? உங்க அசட்டுத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்தேன். நான் நம்ம காதலுக்கு கமா போடுறதுக்காக வர சொன்னேன். புத்திசாலித்தனமா பேசுறீங்க. உங்களை காதலிக்கிறேனே, உங்க புத்தியில பாதி வந்திருக்காதா? இந்த பிடிவாதம் வேணாம். ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப வேணாம்னா எப்படி? விளக்கையும் ஏத்திட்டு வெளிச்சமா இருக்கேன்னு கண்ணை முடிக்கிறீங்களே. நான் என்ன ஆரம்பிச்சேன்? எப்பயாவது உங்களை காதலிக்கிறதா சொன்னேனா? இல்ல லெட்டர் எழுதி கொடுத்தேனா? இப்படி சொன்னாதானா? வேற என்னோட எந்த செய்கை உங்களை தப்பா அர்த்தம் கொடுத்து பார்க்க வச்சுது? எங்க அப்பாவை தினம் வாக்கிங் போறப்போ பேச்சு கொடுத்து எதுக்கு ஃப்ரெண்டா நீங்க? திட்டம் போட்டு எதுவும் செய்யல. இயல்பா அறிமுகமாகி இயல்பா அந்த நட்பு ஏற்பட்டது. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கவிதைகள் மேல ஆர்வம். அதை பத்தி பேச ஆரம்பிச்சு பழகினோம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கறது, நிஜமாவே டிவி நிகழ்ச்சிகளை மட்டும் பார்க்கத்தான்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தான் நெஞ்சில் கை வைத்து கொண்ட அவன், உங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் வந்து டிவி நிகழ்ச்சிகள் பார்க்க காரணம் என்கிட்ட டிவி இல்லைங்கிறது தான். உங்களை சைட் அடிக்கிறதுக்காக நான் வரல, போதுமா என்றான். ஜானகியின் முகம் சுருங்கியது. என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால அதை வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவளை அறையலாம் போல ஏற்பட்ட எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டான் அவன். உங்களுக்காக இனிமே நான் டிவி பார்க்க உங்க வீட்டுக்கு வரலன்னு நான் சொன்னா அது சிறுபிள்ளைத்தனமா படுது. உங்க அப்பாவோட எனக்கு இருக்கிற நட்பை கொச்சப்படுத்துற மாதிரி படுது. அதனால இனிமேயும் நான் எப்பவும் போல வருவேன். நீங்க காஃபி கொடுத்தா குடிப்பேன். ஆனா அதுக்கு பேர் ஆசை இல்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அப்பாடா, எங்க இனிமே என்ன பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். கூடிய சீக்கிரம் உங்க மனசுல என் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்த வைக்கிறேன் பாருங்க. ஜானகி எழுந்து 2 படிகள் இறங்கி நின்று திரும்பி பார்த்தாள். இனிமே எப்பவும் தாடி வைக்காதீங்க. இந்த மூஞ்சிதான் அழகா இருக்கு என்று விட்டு வேகமாக நடந்தாள் அவள். மெதுவாக நடந்தான் அவன். அத்தியாயம் 6. கேமரா கிரேன் மேல் இருந்தது. சதீஷ்குமார் முகத்திற்கு உதவியாளன் பேட்டரி ஃபேன் பிடித்திருந்தான். உதவி இயக்குனர் பிடித்திருந்த பேடை பார்த்து கொண்டு இயக்குனர் அவனிடம் சொன்னார். சார், நீங்க அந்த டோர்ல என்ட்ரி. நேரா இந்த சோஃபாவுக்கு வரீங்க. முகத்தை பொத்திக்கிட்டு சௌமியா அழுதுகிட்டு இருக்கு. தோலை தொடுறீங்க. நிமிர்ந்து பாக்குது. உடனே உங்க கையில இருக்கிற மேரேஜ் இன்விடேஷனை முகத்துக்கு முன்னாடி பிடிக்கிறீங்க. என்ன பாக்குறன்னு கேக்குறீங்க. மிச்ச டயலாக்ஸ் பார்த்துட்டேன். ஓகே என்றார் சதீஷ். ஒரு மானிட்டர் பார்த்துடலாமா சார்? டேப் போயிடலாமே. கிரேன் செட்டப் ஒரு தடவை பார்த்துட்டா பரவாயில்ல. உங்க அசோசியேட்டை வச்சு பார்த்துக்கங்க. கேமரா ரெடின்னதும் சொல்லுங்க. இது எமோஷனல் சீன் சார். மானிட்டர் பார்த்தா அப்புறம் இறங்கிடும். ரஹீம். பிஏ தூரத்தில் இருந்து ஓடி வர அவன் வைத்திருந்த செல்போனை வாங்கி கொண்டு தன் நாற்காலிக்கு சென்று அமர்ந்த சதீஷ் யாருடனும் பேச துவங்க டைரக்டர் தன் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு தன் அசோசியேட் பக்கம் திரும்பி, கேட்டுக்கிட்டு தானே இருந்த, பொசிஷனுக்கு போயேன்யா, தனியா ஒரு தடவை சொல்லணுமா என்று எகிரினார். அசோசியேட் தனக்கருகில் நின்ற அசிஸ்டண்டிடம் பிடியண்டா என்று கடுப்பாக பேடை ஒப்படைத்துவிட்டு சதீஷ்குமார் வரப்போகிற வாசலுக்கு போய் நிற்க, சௌமியா புது நடிகை என்பதால் மானிட்டருக்கு அவளே சோஃபாவில் அமர்ந்து கொள்ள டைரக்டர் கிரேன் மேல் இருந்த கேமராமேனை பார்த்து, உனக்காக தாயா மானிட்டர், ஒரு சின்ன ஜெர்க்கு கூட வராம ஸ்பீட் வேரியேஷன் இல்லாம இறங்கணும். இன்விடேஷனை நீட்டினதும் ஜூம் இன் என்று கத்தி ரெடி ரெடி ஆக்ஷன் என்றார். அந்த ஷாட்டுக்கான ஒத்திகை முடிந்து கிரேன் மறுபடி உயரத்திற்கு போனதும் அவர்கிட்ட ரெடின்னு சொல்லுடா என்றார் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சதீஷ்குமார் அருகில் வந்து அவன் போன் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தான். இல்லம்மா, அன்னைக்கு நிஜமா எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. உன்கிட்ட நான் எப்போ பொய் சொல்லியிருக்கேன்? நம்பலன்னா ரஹீமை கேட்டுப்பாரு.
நைட்டு 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான். நாளைக்கா? இரு. ரிசீவரை மூடி, ரஹீம், நாளைக்கு செட்டு ஏதோ இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் உண்டா இல்லையான்னு டைரக்டரை கேளு என்றான் சதீஷ்குமார். சார், ஷாட் ரெடி சார் என்றான் அசிஸ்டன்ட் டைரக்டர். இரியா, ரெடிம்பிங்க வந்து நின்னப்புறம்தான் உங்க கேமராமேன் லைட்டுக்கெல்லாம் நெட்டு போடுவான். ரஹீம் திரும்பி வந்து, செட் ரெடி ஆயிடுமா சார், ஷூட்டிங் உண்டான். 9 to 6ஆ? ஆமாம். நான் 12 மணிக்கு வந்தா போதுமான்னு கேளு. ரஹீம் வருவதற்குள் ஃபோனில், அதென்ன, நாளைக்கு ஒரு நாள் தான் தங்குறியா? எப்போ ஃப்ளைட்டு? நாளைக்கு ஈவினிங் 7 வரலாம்னு நினச்சா 6 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்றியே. வெயிட். மறுபடி மூடிக்கொண்டு, என்ன ரஹீம், 2 நாளில் சாங்கு முடிக்க சொல்லியிருக்காராம் ப்ரொடியூசர். 3ஆவது நாள் பிரிச்சிடுறாங்களாம். 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களுக்கு இருக்கான். என்னையா அது? ரஹீம், நீ கண்டிப்பாக சொல்லிடு. காலையில் மேக்கப் போட்டுக்கிட்டு 8:30 மணிக்கெல்லாம் செட்டில் நான் ரெடியாக இருப்பேன். 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டா? பார்க்கலாம். 10 மணி வரைக்கும் என்னை ஷாட்டுக்கு கூப்பிடலன்னா போயிடுவேன்னு சொல்லு என்று கத்திவிட்டு ஃபோனில், சாரிம்மா, சான்ஸ் இல்லை, இன்னைக்கா? டப்பிங் இருக்கு, 2 ரீல் தான். ஆனால் அந்த விளக்கெண்ணெய் இன்ஜினியர் தடவி தடவி பஞ்சு பண்ணுறதுக்குள்ளே வெறுத்துடும். ஷாட் ரெடியா, 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன், அங்கேயே வெயிட் பண்ணுமா. செல்போனை நாற்காலியில் எறிந்துவிட்டு கடுகடுவென்று தன் பொசிஷனுக்கு போனான் சதீஷ்குமார். சார், டயலாக் ஒரு தடவை பேடு நீட்டினான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏறிடுச்சு, போயா. ரெடி, ஆர்டர். ஆல் லைட்ஸ், சைலன்ஸ், ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங் சார், கிளாப். 27/7 டேக் 1, ஆக்ஷன். கிரேன் மெதுவாக இறங்க கேமரா நடந்து வரும் சதீஷை தொடர்ந்து பிரேமில் முகமூடி அழும் சௌமியாவையும் சேர்த்து கொண்டது. தோளை தொட்டான், நிமிர்ந்தாள். இன்விடேஷன் நீட்டினான். ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன பார்க்குற? நம்ம கல்யாண பத்திரிக்கை தான். உங்க அப்பா எங்க? கூப்பிட அவரை. அவருக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு வந்திருக்கேன். அமைதியாக சாதிக்க முடியாதத அதிரடியாக தான் சாதிக்கணும். கட். கேமரா நின்றது. விளக்குகள் அணைந்தன. டைரக்டர் சதீஷ்குமார் அருகில் வந்து பவ்யமாக, கரெக்டாக இருந்துச்சு, ஆனாலும் ஒன்மோர் பண்ணிக்கலாமா என்றார். ஏன்? இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தா டப்பிங்கில் பார்த்துக்கலாமே. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே இன்னும். இவன் என் காதலி சார். இவளோட அப்பா மேலே தானே எனக்கு கோபம். இவகிட்ட இவ்வளவு தானே எமோஷன் காட்ட முடியும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஹலோ, நானும் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார், டோன்ட் டீச் மீ. டைரக்டர் அவனை லேசாக முறைத்துவிட்டு, ஷாட் ஓகே என்று நகர்ந்து, கேமராவை கிரெயின்லேருந்து இறக்கிடுங்க, இந்த இடத்துல ட்ராலி ட்ராக் போடுங்க என்று அடுத்த ஷாட்டின் ஏற்பாடுகளில் மும்முரமானார். சதீஷ் தன் நாற்காலிக்கு வந்து சிகரெட் வாங்கி பற்ற வைத்து செல்போனில், சொல்லு, அப்புறம் சிம்லா எப்படி இருந்துச்சு என்றான். இரவு 11 மணிக்கு ஷூட்டிங் முடிந்து சலிப்போடு கைகளை உதறியபடி தான் காருக்கு வந்த சதீஷ், ரஹீம், ஜுரம் வர மாதிரி இருக்கியா என்றான். டாக்டருக்கு சொல்லட்டுமா? ஏதாச்சும் பாராசிட்டமால் போட்டுக்கிறேன், நீ டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துடு. காலையில் ஜுரம் இல்லாமல் இருந்தா 9 மணிக்கு வருவாரு, இல்லைன்னா 12 மணி ஆயிடும்னு சொல்லு. காரில் பின் சீட்டில் அமர்ந்தான். டிரைவர் உட்கார்ந்து ஏசி போட்டான். ஏசி ஆஃப் பண்ணுப்பா. சொல்லிட்டேன் சார் என்று வந்து ரஹீம் முன் சீட்டில் ஏறிக்கொண்டதும் கார் புறப்பட்டது. ரஹீம் டேஷ்போர்டில் தேடி எடுத்து ஒரு மாத்திரையும் வாட்டர் பாட்டிலும் நீட்ட சதீஷ் வாங்கி போட்டுக்கொண்டான். காலையில் மீனாட்சி சுந்தரம் வந்திருந்தார் போலிருக்கு என்றான் ரஹீம். ஆமா, ஜூலையில் 5 நாள் வேணுமா. கெஸ்ட் கேரக்டரான். என்ன சொன்னீங்க? நொடிச்சு போனவரியா? பண்றேன்னு சொன்னேன், அதை எடு. ரஹீம் சூட்கேஸில் இருந்து ஜர்தா பீடா எடுத்து கொடுக்க வாயில் போட்டுக்கொண்டான். அந்த ஆள் உங்களை பத்தி நேத்து தப்பா பேசியிருக்கான் சார். எங்க? ஐடியல் பீச்சில் சிட்டி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பார்ட்டி கொடுத்துருக்கான். அவர் நொடிச்சு போனதே உங்களால தான் சொன்னதோட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கான். நிஜமாவா? மத்தியானம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோனில் சொன்னாரு. அவர் நம்மாளு. ரொம்ப மரியாதையா பேசினாரே ரஹீம். எல்லாம் பாசாங்கு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன? கெஸ்ட் கேரக்டர்னு கூப்பிட்டு ஷூட்டிங் சமயத்தில் முகத்தில் ஆசிட் ஊற்றி நாசம் பண்ணுறேன் பாருன்னு சவால் மாதிரி பேசியிருக்கான். விஷமம் பிடிச்சவன் சார், நம்பாதீங்க. சூடாகி போன சதீஷ், உடனே அந்த ஆளை பிடிச்சு கொடு என்றான். ரஹீம் செல்போனில் 3வது முயற்சியில், ஒரு நிமிஷம், நான் ரஹீம் பேசுகிறேன், அண்ணன் பேசணும்னாரு என்று நீட்டி, இப்போ கூட மபுல தான் இருக்கான் என்றான். ஹலோ, சதீஷ் பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன இந்த நேரத்தில்? இந்நேரத்தில் தானே நீ உண்மை பேசுவ. என்ன தம்பி மரியாதை குறையுது? உனக்கு என்னடா மரியாதை, பரதேசி நாயே? உன்னை பினாமியா போட்டு படம் எடுத்தப்போ சுருட்டுன காசுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ப்ரொடியூசரான கதையெல்லாம் மறந்துருச்சா? நீ என் மூஞ்சில ஆசிட் அடிப்பியா? தம்பி, யாரோ வேண்டாதவன் போட்டு கொடுத்துருக்கான், நம்பாதீங்க. நேற்று ஐடியல் பீச்சில் பேசியிருக்கடா, நிரூபிக்கட்டுமா? ஐயோயோ, உங்களை போய் நான் வாய மூடு. தராதரம் தெரியாதவன்யா நீ. கொஞ்சம் நிதானமா பேசினா பரவாயில்ல. ஏண்டா நாடகம் ஆடுறீங்க? நேரடியா எதிர்க்க துப்பு இருக்காடா உனக்கு?
வேணா போதும். நான் மரியாதை குறைச்சா ரொம்ப மோசமா பேசுவேன் சதீஷ். உன்னால என் முடிய கூட புடுங்க முடியாதுடா. ஆசிட்டா அடிக்கிற ஆசிட். நானும் சொல்லிட்டே இருக்கேன். என்னடா ரொம்ப தான் எகிர்ற? ஆமாண்டா, சொன்னேன்டா. சொன்ன மாதிரி செய்யலனா ஓ. சதீஷ் முகம் சிவக்க சிவக்க எதிர்முனையிலிருந்து வார்த்தைகள் வந்து விழுந்தன. செல்போனை எரிந்தான் சதீஷ். ரஹீம், இப்ப அவன் எங்க இருக்கான்? ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல. வண்டி அங்க ஓட்ட சொல்லு. பிஸ்டல் எடுத்து வச்சிருக்கியா சூட்கேஸ்ல? அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? காலையில பேசிக்கலாம். ஏதாச்சும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சாதான் சரிப்பட்டு வருவான். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ரஹீமின் வீடு இருக்கும் தெருமுனையில் வண்டி நிற்க ரஹீம் இறங்கி கொண்டு, அமைதியா தூங்குங்கண்ணே, அவன் வாய்க்கிழிய பேசுவான், ஒன்னும் முடியாது என்று கதவை சாத்தினான். அந்த பங்களா நோக்கி கார் வர வாட்ச்மேன் கதவு திறந்து விட்டான். கார் உள்ளே ஓடி போர்ட்டிகோவில் நின்றது. வாட்ச்மேன் அருகே காத்திருந்தவன் ஆர்வமாக காருக்கு ஓடி வர வாட்ச்மேனும் ஏய் என்று துரத்தி வந்தான். காரிலிருந்து இறங்கின சதீஷின் கையை பிடித்து முத்தம் கொடுத்த அவன், மணப்பாறையிலிருந்து வரேங்க. காலையிலிருந்து 4 தடவை வந்தேங்க. உங்களை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணும்னு இருந்தேன். உங்க ரசிகன்க சார் என்றான். இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் என்ற வாட்ச்மேனை கையமர்த்தின சதீஷ், இதை பாருங்க, இப்பதான் ஷூட்டிங்ல இருந்து வரேன், டயர்டா இருக்கு. நாளைக்கு அருணாச்சலம் ஸ்டூடியோவுக்கு வாங்க, பேசலாம், சரியா என்றான். சரிங்க சார், இந்த பழம் வாங்கிக்கங்க சார். ஒரு கேரி பேக்கை நீட்ட சதீஷ் வாங்கி கொண்டு உள்ளே நடந்தான். அதில் ஆப்பிள் பழங்கள். வெளியே கேட் நோக்கி நடந்த அவன் சட்டென்று ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அழுத்த எத்தனையோ 1000 கல்லூரி மாணவிகளின் கனவு நாயகன் சதைக்கூழாக சிதறினான். அத்தியாயம் 7. கம்ப்யூட்டரில் இப்போது வேறுவிதமான புருவங்கள் வந்தன. இந்த மாதிரி புருவமா என்றார் நியூட்டன். நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்த வாட்ச்மேன் செபாஸ்டியனும் டிரைவர் பாலுவும் குறுக்கில் தலையசைத்தார்கள். நெக்ஸ்ட் பட்டன் தட்டப்பட இப்போது அடர்த்தியான நீல புருவங்கள். இந்த மாதிரி தான் சார் என்றனர் ஒரே குரலில். வெரி குட், இப்போ பலவிதமான மூக்குகளை காட்ட சொல்றேன். ரசிகன்னு சொல்லிட்டு வந்தவன் மூக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்க சார். மூக்குகள் நீளமான கூர்மூக்கு, நாசி துவாரங்கள் முழுவதும் தெரியும் மூக்கு, குடைமிளகாய் மூக்கு, சப்பை மூக்கு, முனையில் கோணலான மூக்கு, 2 மேடுகள் கொண்ட மூக்கு, நாசி விளைத்த மூக்கு, ஒட்டிப்போன மூக்கு. முதல்ல காட்டினதை இன்னொரு தடவை போட சொல்லுங்க. குற்றவாளியை சாட்சிகளின் உதவியால் நியூட்டன் பாகம் பாகமாக உருவாக்கி கொண்டிருக்க, சார் உங்களுக்கு ஃபோன். ஹலோ, நியூட்டன் ஹியர். கமிஷனர் பேசணும்னாரு, லைனில் இருங்க சார். சரி. ஹலோ, குட் ஈவினிங் சார். ஈவினிங். எனி டெவலப்மெண்ட்ஸ்? கம்ப்யூட்டரில் அவன் முகத்தை உருவாக்கிட்டு இருக்கேன் சார். இங்கே நம்ம ஆஃபீஸில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன சார்? சதீஷ்குமாரோட ரசிகர்கள் 3 டாக்ஸியில் வந்து கல் வீசிட்டு போயிருக்கானுங்க. 24 கிளாஸ் உடஞ்சிருக்கு. 2 கான்ஸ்டபிள்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. வெரி பேட் சார். நாளைக்கு பீச்சில் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக இரங்கல் கூட்டம் நடத்துகிறாங்க. சதீஷ்குமார் 3 வருஷமா தெலுங்குலையும் பாப்புலர். ஆந்திராலேருந்து 70 லாரி எதிர்பார்க்குறாங்க. அப்படியா சார்? நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகிற இரங்கல் கூட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டா அன்வான்ட் இன்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் நியூட்டன். ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் சார். நைட் 10 மணிக்கு என்னை வீட்டில் மீட் பண்ணுங்க. எஸ் சார். ஃபோனை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டார் நியூட்டன். அத்தியாயம் 8. சிதம்பரம் செய்தித்தாளில் ஒரு பகுதியில் கத்தரித்து கொண்டிருந்த போது உள்ளே வந்தான் அவன். வாங்க சார், உட்காருங்க. ஜானகி, காஃபி எடுத்துட்டு வா. இப்பதான் சார் குடிச்சிட்டு வந்தேன். காஃபி வேணாம் சார். ஓரத்தில் இருந்த மடக்கு நாற்காலியை அவனாக எடுத்து பிரித்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். டிவியில் திரைப்புதிர் ஓடியது. இப்போ ஒரு பாட்டுக்கு நடுவில் வர்ற பிஜிஎம்ல இருந்து ஒரு பிட்டு வாசிச்சு காட்டுவாரு. அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். சி டீம், கவனமா கேளுங்க. வாசிங்க சார். ஜானகி தூணில் சாய்ந்தமர்ந்து தன் பின்னலின் முனையை திருகியபடி இவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காதுகளை உன்னிப்பாக்கி கொண்டாள். என்ன சார் கத்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த விளம்பரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒரு சாம்பிள் டூத் பேஸ்ட் தரானா. வழக்கமா இலவசமா அட்வைஸ் மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப மளிகை சாமான்ல இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாம் இலவசம். ஜனரஞ்சக பத்திரிகைகள் இப்படி ஆசை காட்டி வித்துடுறாங்க. நல்ல புத்தகங்களை வெளியிடுறதுக்கே ஆள் இல்ல. நேத்து புக்கு எக்ஸிபிஷன்ல ஒரு கவிதை புத்தகத்தை புரட்டினப்போ அதுல சமர்ப்பணம், புத்தகம் வெளியிட முடியாமல் தவிக்கும் சக கவிஞர்களுக்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அது நான் முத்துக்குமார் எழுதின பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகம் தானே. வாங்கியிருக்கலாமே சார். எக்ஸிபிஷன் போறப்ப 5000 எடுத்துட்டு போகணும்னு தான் ஆசை. பாக்கெட்ல 50 100 தானே இருக்கு. எத்தனை வாங்குறது சொல்லுங்க? என்கிட்ட இருக்கு, தரேன், படிச்சு பாருங்க. பிராமிசிங் போயட். இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான். இது அவர் எழுதினது. எவ்வளவு யோசிக்க வச்சது தெரியுமா என்ன? அது சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நியூ இயர் அன்னைக்கும் ஆப்பிளோட எங்கேயோ போனதை பார்த்தேன். முந்தா நாள் காலையிலையும் ஆப்பிளோட பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருந்தீங்க.
அதான் கேட்டேன். இந்த வருஷத்துல தொடர்பு விட்டு போன, ஆனா இப்பவும் தொடர்பு இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற உறவுகளை புதுப்பிக்கலாம்னு நினைச்சேன். அதான் ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீடா போய் பார்த்து பேசிட்டு வரேன். சும்மா போக முடியுமா? பழம் தான் எந்த கெடுதியும் செய்யாது. இனிமே கடையில ஆப்பிள் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. ஏன் சார், வெடிச்சு கிடிச்சு வைக்க போகுது? என்ன சார் சொல்றீங்க? ஈவினிங் பேப்பர் படிக்கலையா நீங்க? நடிகர் சதீஷ்குமார் வீட்டுல வெடிகுண்டு வெடிச்சு செத்தாருல்ல, அந்த பாம் சதீஷை பார்க்க வந்த ஒரு ரசிகன் கொடுத்த ஆப்பிளுக்குள்ள இருந்துச்சான். தன் முகமாற்றத்தை மறைத்து கொண்டான் அவன். அப்படியா? நியூஸ் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜானகி, சேனல் மாத்துமா. ஜானகி அழுத்து கொண்டு சேனல் மாற்ற ஜல் ஜல் என்று உள்ளே நடந்தாள். இத்தனை தின்னா குண்டாயிடுவ. ஐ டோன்ட் கேர். இந்த தடவையும் நீ பரீட்சையில ஃபெயில் ஆகத்தான் போற. ஐ டோன்ட் கேர். நீங்க ஈவினிங் பேப்பர் வாங்கினீங்களா சார் என்றான். இல்ல, வாழைப்பழம் வாங்க போனேன். அப்ப கடையிலேயே நின்று படிச்சுட்டு கொடுத்துட்டேன். குண்டு வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா? இன்னும் இல்லையா. ஜேஆர்வி கொலையில செயல்பட்ட அதே ஆசாமிதானா. சதீஷ்குமாரோட வாட்ச்மேன், டிரைவர் 2 பேரும் ரசிகன்ற பேர்ல வந்த கொலைகாரனை நல்ல அடையாளம் ஞாபகம் வச்சிருக்காங்களாம். அவங்கள தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். சின்னத்திரையில் செய்திகள் துவங்க ஜானகி 2 எவர் சில்வர் தட்டுக்களில் முறுக்குகள் வைத்து எடுத்து வந்து இருவர் முன்பும் வைத்துவிட்டு தன் அப்பா அறியாமல் அவன் இடுப்பில் கிள்ளிவிட்டு போனாள். நடிகர் சதீஷ்குமார் வெடிகுண்டுக்கு இலக்காகி மரணமடைந்ததை அடுத்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லாததால் தான் இது போன்ற முக்கிய பிரமுகர்கள் வெடிகுண்டு மரணங்களை சந்திக்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சியின் தலைவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அரசியல் தலைவர் ஜேஆர்வி மற்றும் நடிகர் சதீஷ்குமார் இருவரும் ஒரே முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இது ஒரு தீவிரவாத அமைப்பின் செயலாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் கருதுகிறார்கள். 2 சம்பவங்களிலும் வெடிகுண்டுகள் ஆப்பிள் பழத்திற்குள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பிரத்யேக முறையில் தயார் செய்யப்பட்டு தூரத்தில் இருந்து வெடிக்க செய்யும் சாதனம் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். நகர போலீஸ் கமிஷனர் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கையில் மிக விரைவில் குற்றவாளியை பிடித்து விடுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்னதாக கொலை அச்சுறுத்தல் இருந்ததா என்கிற கேள்விக்கு இல்லை என்று அவர் பதிலளித்தார். குற்றவாளியை பற்றிய தகவல் ஏதேனும் தெரிந்தால் நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ பொதுமக்கள் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர்களின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என்று கட்சியின் தலைவர் இன்று பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார். என்ன யோசனை? முறுக்கு எடுத்துக்கங்க என்றார் சிதம்பரம். அடுத்தது யார் வீட்டில் ஆப்பிள் வெடிக்கும்னு யோசிச்சேன் என்றான் அவன். அத்தியாயம் 9. கமிஷனர் ஸ்வெட்டர் அணிந்து பைப் புகைத்து கொண்டிருந்தார். அலங்கார ஊஞ்சலில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தார். குடித்து முடித்த பீங்கான் கோப்பையை ஓசை எழுப்பாமல் வைத்தார் நியூட்டன். 3 தடவை அவன் சதீஷ் எப்போ வருவான்னு வாட்ச்மேனை தொணப்பியிருக்கான். அதனால அவன் சொல்ற அடையாளம் வேலிடா இருக்கும். மலமலன்னு ஷேவ் செஞ்சிருந்தான்னு சொல்றான். வேட்டி சட்டைன்னு சொல்றான். ஜேஆர்வி மேட்டர்ல ஜீன்ஸ் பேண்ட், தாடி மூஞ்சின்னு அடையாளம் சொன்னாங்க. அதனால இவன் வேற ஆள் அவன் வேற ஆள்னு எடுத்துக்கிறதா, இல்ல அவன் தான் ஷேவ் பண்ணி கெட்டப்ப மாத்திக்கிட்டு வந்திருக்கான்னு எடுத்துக்கிறதா? 2ம் ஒருத்தன் தான் சார். பிளான் பண்ணி அடையாளம் மாத்திக்கிட்டு செயல்பட்டிருக்கான். எப்படி சொல்றீங்க நியூட்டன்? கம்ப்யூட்டர் வரைஞ்ச படத்தை ஜேஆர்வி மேட்டர்ல அடையாளம் சொன்னவங்க கிட்ட காட்டினேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்தான்னு சொன்னாங்க. அப்புறம் சதீஷ்குமார் வீட்டு கேட்ல இருந்த லெட்டர் பாக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்ச அந்த மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறேன் லெட்டர்லையும் அதே கையெழுத்து. ஒவ்வொரு பாயிண்டா பேசலாம். இந்த கொலைகள் ஏதோ ஒரு வெறி பிடிச்ச தீவிரவாத இயக்கத்தோட செயல்பாடுகள்னு ஒரு தியரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சரிதானா? அது சரியில்லைன்னு படுது சார். அப்புறம் தனி மனுஷன் சார். எதுக்கு? நட்டு லூஸா இருக்கு. புத்தி சரியா வேலை செய்தே. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதி. தனி ஒருவன் கையில வெடிகுண்டு சரளமா கிடைக்குதா என்ன? இன்னும் வெளிச்சத்துக்கு வராத இருட்டுகள் நிறைய நாட்டில் இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் ரகசியமா துப்பாக்கி தயாரிச்சு வித்தாரே. வெளியே மேட்டர் வந்தப்ப பகீர்னு தானே இருந்துச்சு. சரி, உங்க ரூட்லயே போலாம். அவன் பேர் எக்ஸ். அவனுக்கு சுலபமா வெடிகுண்டு கிடைக்குது. இல்லைன்னா அவனே செய்யற அளவுக்கு மூளை இருக்குது. ஜேஆர்வி மேல என்ன கோபம், சதீஷ்குமார் மேல என்ன கோபம்? இதுல மகாத்மா காந்தி எங்கேருந்து வராரு? எனக்கு ஒரு கோணம் தெரியுது சார். டெல்மி. அவன் புகழுக்கு ஏங்குறவன். அங்கீகாரம் கிடைக்காத வெறி. பிரபலமா இருக்கிறவங்கள பிடிக்காது. ஜேஆர்வி, சதீஷ்குமார் 2 பேர் மட்டும்தான் பிரபலமா? ஆயிரக்கணக்கில் இருக்காங்களே. மணிமேகலை பதிப்பகத்துல முகவரி புத்தகமே போட்டுக்கிட்டு இருக்காங்களே. எந்த அடிப்படையில் இந்த 2 பேரையும் செலக்ட் செஞ்சா? சமீபத்தில் 2 பேருமே அடிக்கடி செய்திகள்ல அடிபடுறாங்க சார். நோ, வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் 2 பேருக்குள்ள. 2 வீட்லையும் தரோவா விசாரிச்சுட்டேன் சார். ஒருத்தர் சந்திச்சது இல்லையா. 2 பேரும் வேற வேற ஏஜ் குரூப். ஒன்னா காலேஜில் படிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ரொம்ப யோசிச்சதுல 2 பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்ன அது?
2 பேரும் சமீபமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் வந்துட்டு இருந்தவங்க. ஜேஆர்வி மேல ஊழல் வழக்குகள் தெரியும். சதீஷ் எதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு? ஒரு ஃபைட்ல கணுக்காலில் ஃப்ராக்சர் ஆகி பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ட்ரீட்மெண்ட்ல கோளாறு, மறுபடி இன்னொரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாயிடுச்சு. இது நடந்தது 1 வருஷம் முன்னாடி. ஹாஸ்பிட்டல் மேல நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருந்தாரு. அதுக்காக போயிட்டு இருந்தாரு. சரி, மகாத்மா காந்தி எப்படி வந்தாருன்னு கேட்டேனே. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் கோர்ட்ல மகாத்மா காந்தி படம் மாட்டியிருக்கும். இந்த அளவுக்கு தான் என்னால் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுது சார். கமிஷனர் யோசனையில் ஆழ்ந்தார். நியூட்டன், 2 பேரும் ஒரே கோர்ட்டுக்கு தான் போனாங்களா? ஆமாம் சார், சைதாப்பேட்டை கோர்ட். ஆனால் வேற வேற பில்டிங்கில். நியூட்டன், அவன் ஏன் கோர்ட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது? ஜேஆர்வி மேலேயும் சதீஷ்குமார் மேலேயும் நியாயம் இல்லைன்னு அவன் நினச்சிருக்கலாம். தானே நீதிபதி ஆயிடலாம்னு பாம் தூக்கிட்டு புறப்பட்டுருக்கலாம். இந்த கோணத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதா இருந்தா அவன் ஒரு பத்திரம் எழுதுறவன், கிளார்க், டவாலி, இப்படி ஒருத்தனா ஏன் இருக்கக்கூடாது? யூ மே பி ரைட் சார். திசையே தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கே. நான் கோர்ட்டுக்கு மஃப்டியில் நிறைய பேர் அனுப்பி தேட சொல்கிறேன் சார். பை கம்ப்யூட்டர் வரைஞ்ச ஃபோட்டோவை பேப்பருக்கு தரலாமா சார்? தப்பிச்சிடுவான், வேணாம். மறுபடி அவன் விபரீதமாக இறங்குறதுக்குள்ளே பிடிச்சாகணும் சார். தொலைபேசி ஒலித்து கமிஷனர் எடுத்தார். ஹலோ, சொல்லுங்க. எப்போ? மை காட், நான் ஸ்பாட்டுக்கு வரேன் என்று வைத்துவிட்டு நியூட்டனை பார்த்தார். இன்னொரு விபரீதம், இந்த தடவை சாத்துக்குடி வெடிச்சிருக்கு. கடவுளே, யார் சார்? இன்னொரு பிரபலம் கிரிக்கெட் பிளேயர் கலிவரதன். இவரும் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரான்னு முதல்ல விசாரிங்க. இருங்க, உடுப்பு மாட்டிட்டு வரேன். ஸ்பாட்டுக்கு போகலாம். நிம்மதியாக எல்லா கேஸையும் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனோம்னு இல்லை எனக்கு. கமிஷனர் உள்ளே போக நியூட்டன் தன் நெற்றியை தடவினார். அத்தியாயம் 10. கட்டிலில் படுத்தபடி சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். ஒரு கை புத்தகம் தாங்கி இருந்தது. ஆனால் பார்வை விட்டத்தில் நகரும் பல்லி மேல் இருந்தது. மெதுவாக நகரும் அந்த பல்லி புரியாமல் உட்கார்ந்திருக்கும் அந்த பூச்சியை பிடித்து விடுமா, பிடிக்காதா? சப்தம் செய்து பல்லியை துரத்து விடலாமா? பூச்சி காப்பாற்றப்படும். என்ன பைத்தியக்காரத்தனம்! நான் கவனிக்காத போது பல்லி எத்தனை பூச்சிகளை சாப்பிட்டிருக்கும். இனிமேலும் சாப்பிடும். இந்த பூச்சி என் பார்வையில் பட்டதால் ஸ்பெஷலா? எவ்வளவு நேரம் பூச்சியை காப்பாற்ற முடியும்? எத்தனை பல்லியிடமிருந்து காப்பாற்ற முடியும்? ஏன் காப்பாற்ற வேண்டும்? பல்லி வாழ வேண்டாமா? அதற்கு இறை பூச்சிதானே. பல்லி பாவம் இல்லையா? அது பூச்சியே கிடைக்காமல் பட்டினியால் செத்தால் பரவாயில்லையா? பச்சை காய்கறிகள் சாப்பிட்டால் நல்லது என்று பல்லிக்கு தெரியுமா? பூச்சியை பல்லி சாப்பிடுவது ஒரு இயற்கை விதி. இதற்கு விசனப்படுவதில் என்ன இருக்கிறது? இதே மாதிரியான பூச்சி போன்ற மனிதர்களை பல்லி போன்ற நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என்ன தப்பு இதில்? இது சரிதானா என்று எதற்கு அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும்? இந்த பல்லிக்கு ஜீரண சக்தி நிறைய இருக்கிறது. நாட்டில் பூச்சிகள் நிறைய இருக்கின்றன. யாரும் பல்லியை விரட்டாத வரைக்கும் பூச்சி வேட்டையை தொடர வேண்டியதுதான். 1, 2, 3, இனி 4. அறைக்கதவு தட்டப்பட்டது. எழுந்து சென்று திறந்தான். குப்பென்று மல்லிகை வாடை தாக்கியது. ஜானகி புன்னகையோடு நின்று கொண்டிருந்தாள். என்ன? அதிரசம் செஞ்சோம், அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு. அவன் அனுமதியை எதிர்பார்க்காமல் உள்ளே வந்து தட்டை மேஜை மேல் வைத்தாள். அப்பா சொன்னாரா? இல்லை, நானாக தான் எடுத்துட்டு வந்தேன். வரக்கூடாதா? உட்கார சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றது? கட்டிலில் உட்கார்ந்தாள். அருகில் கிடந்த கலற்றி போட்ட உள்ளாடையை நுனி விரல்களால் ஐயோ என்று எடுத்து கொடியில் போட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். புதுசா நான் ஒன்று போட்டிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. பிராவா? சி, இந்த மாதிரி தானே நான் பேசணும்னு நீ ஆசைப்படுற? புரிஞ்சுக்கிட்டா சரி. உனக்கு என்ன வயசு? 19. எப்போ வயசுக்கு வந்த? 14. 5 வருஷம் அனல். அதான். என்ன அனல்? அவன் அருகில் வந்தான். என்ன இது இவ்வளோ பக்கம் வரீங்க? எந்திரி. இப்படி உரிமையா பேசுறதான் பிடிச்சிருக்கு. வெட்கத்துடன் எழுந்து நின்றாள். அவள் கண்களையே உற்று பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? சட்டென்று அவளை கட்டி அணைத்தான். அவள் உடல் நடுங்க நடுங்க முத்தமிட்டான். விலக்கி நிறுத்தினான். சந்தோஷமா? உனக்கு இதானே வேணும்? அவள் இமைக்காமல் பார்த்தாள். இதுக்கு மேலேயும் போறதுக்கு நான் தயார். ஆனால் உன் வாழ்நாள் முழுக்க அது வடுவா இருக்கும். வேணாம். உன்னை மாதிரி ஒரு கவர்ச்சியான பொண்ணு அநியாயத்துக்கு வழிஞ்சா எந்த ஆம்பளைக்கும் காமம் வரும். நான் உன்னை கட்டி பிடிச்சதும் காமத்துல தான். இந்த மாதிரி சுகம் என்கிட்ட இருந்து போதும்னா எப்ப வேணும்னாலும் வா. ஆனா என்னைக்கும் உன்னை நான் காதலிக்கிறதா இல்ல. அது உனக்கு புரியல. இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்றேன், போ. அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிய மிரட்சியுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் தாவணி முனையால் வாய் பொத்தி விம்மல் அடக்கி ஓட்டமாக போனாள். கொலுசு சத்தம் தேய்ந்தது. அவள் வைத்துவிட்டு போன அதிரசத்தின் மேல் ஈக்கள் மொய்த்தன. அவன் ஈக்களை விரட்டவில்லை. அத்தியாயம் 11. கலிவரதனின் சகோதரன் பிரசாத் சிவந்த கண்களுடன் கைகளை கட்டியவாறு அமர்ந்திருக்க, துக்கத்திற்கு வந்த உறவினர்கள் ஷாமியானா பந்தலில் மர நாற்காலிகளில் அமர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டி எந்த கட்சிக்காவது கிடைக்குமா என்று சன்ன குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பிரசாத்,
உங்களுக்கும் மிஸ்டர் கலிவரதனுக்கும் சொத்து பங்கு பிரிக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருந்ததா சொல்றாங்களே என்றார் நியூட்டன். எந்த குடும்பத்திலையும் பாகம் பிரிக்கிறப்ப சில உரசல்கள் வர்றது சகஜம் சார். ஆனா நாங்க வெளியே யார்கிட்டையும் பஞ்சாயத்துக்கு போகாம எங்களுக்குள்ளேயே சுமூகமா முடிச்சுக்கிட்டோம். நீங்க அவர் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போனதா சொந்தக்காரங்க அதை மட்டும்தான் சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? ஆக உங்களுக்கு அவர் மேல விரோதம் இல்ல. கோபம் இருந்தது, அதுவும் போயிடுச்சு. விரோதம் என்னைக்கும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அவரை சாகடிக்கிற அளவுக்கு நோ, என்னால அப்படி நினைக்க கூட முடியாது சார். அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. என்ன வளர்த்தவர் சார். அவரு படிக்க வச்சவரு. என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டு தயவு செஞ்சு என் உணர்வுகளை கொச்சப்படுத்தாதீங்க. சாரி சார், கேட்க வேண்டியது எங்க கடமை. சென்னையில இந்த மாசத்துல மட்டும் வரிசையா நடந்திருக்கிற 3வது கொலை இது. ஒரே ஆசாமி, ஒரே மெத்தட், ஒரே வித்தியாசம். மற்ற ரெண்டும் அவங்கவுங்க வீட்டுல நடந்தது. இது கிரவுண்ட்ல உங்க பிரதர் நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நடந்தது. வந்தவன் ஒவ்வொரு இடத்துலையும் தொண்டன், ரசிகன் இப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான். உங்களால குற்றவாளியை யூகம் செய்ய முடியுதா? தெரியல சார். அவருக்கு கொலை மிரட்டல் தபால்லையோ போன்லயோ வந்திருக்கா? இல்ல சார். அப்படி எதுவும் வந்திருந்தா முன்கூட்டி உங்ககிட்ட புகார் கொடுத்திருப்பாரே. அரசியல் புள்ளி ஜேஆர்விய உங்க பிரதருக்கு பழக்கம் உண்டா? இல்ல சார். ஏதாச்சும் மேட்சுக்கு அவர் பார்வையாளரா வந்திருக்காரா? தெரியல. எந்த தொடர்பும் இல்லையா? அவர் வீட்டு விசேஷங்களுக்கு இவரோ இவர் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு அவரோ வந்திருக்காரா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ரைட். அதே மாதிரி நடிகர் சதீஷ்குமார் பழக்கமா மிஸ்டர் கலிவரதனுக்கு? சினிமால பிரபு சார் மட்டும்தான் அண்ணனுக்கு பழக்கம். அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரீவியூ ஷோவுக்கு கூப்பிடுவாரு. நானும் அண்ணனும் பல தடவை போயிருக்கோம். சதீஷ்குமாரோட அறிமுகம் இல்ல சார். பிரசாத் ஒரு வெறி பிடிச்ச கொலைகாரன். ஏதோ ஒரு அடிப்படையில பிரபலமான புள்ளிகளை செலக்ட் செஞ்சு கொலை செஞ்சுட்டு வரான். எந்த அடிப்படையில செலக்ட் செய்யறான் அதான் புரியல. ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பாப்புலர் ஃபிகர். அரசியல், சினிமா, கிரிக்கெட். ஆனா இந்த துறைகள்ல இவங்களை விட பாப்புலரா உள்ளவங்களும் இருக்காங்க. இவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 பேரையும் ஏதோ ஒரு விஷயம் தொடர்பு படுத்துது. அது என்னன்னு புரியாம தவிக்கிறோம். அந்த தொடர்பை பிடிச்சிட்டா ஒரு ரூட் தெளிவா கிடைச்சிடும். உங்களால எந்த கோணத்திலாவது 3 பேரையும் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதா மிஸ்டர் பிரசாத்? புரியலையே சார். ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை சொல்லியே ஆகணும்னு பார்த்தா 3 பேரும் சிகப்பா இருப்பாங்க. வேற எதை சொல்றது? உங்க அண்ணன் மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கா? இல்ல சார். இவர் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாரா? இல்ல சார். மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு ஒரு லெட்டர் வேற. அதுக்கும் அர்த்தம் புரியல. உங்க அண்ணன் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவரு. மகாத்மா காந்திய படமா தான் பார்த்திருப்பாரு. உங்க அண்ணனை மகாத்மா காந்தியோட தொடர்பு படுத்தி சொல்ல சொன்னா என்ன சொல்வீங்க? தபால் எழுத எங்க அண்ணனும் 1 ரூபாய் ஸ்டாம்ப்ஸ் வாங்குவாரு. அதுல மகாத்மா காந்தி இருக்காரு. வேற என்ன சொல்றது? எங்க வீட்ல மகாத்மா காந்தி படமோ சிலையோ கிடையாது. எங்க அண்ணன் புத்தகம் படிக்கிறவரும் இல்ல. சோ காந்தி பத்தி ஒரு புத்தகம் கூட கிடையாது. இவர் எதுக்காக மகாத்மா காந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? வெல், உங்க வீட்ல நடந்த நிகழ்ச்சிகள்ல எடுத்த வீடியோ கேசட்ஸ், போட்டோ ஆல்பம்ஸ் இதெல்லாம் எனக்கு வேணும். உங்களுக்கு தெரியாம ஜேஆர்வி, சதீஷ்குமார் இவங்களோட அவருக்கு பழக்கம் இருந்து வந்திருக்கலாம். தரேன் சார். ஜேஆர்வி, சதீஷ்குமார் வீட்லயும் நீங்க விசாரிச்சிட்டீங்களா சார்? அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அண்ணனோட அறிமுகம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. பார்க்கலாம். பெருமூச்சு விட்டார் நியூட்டன். அத்தியாயம் 12. எலக்ட்ரிக் ட்ரெயின் நின்றதும் அவன் அவசரமாக அந்த ஸ்டேஷனில் இறங்கி கொண்டான். இரவு 10:30க்கு அந்த புறநகர் ஸ்டேஷனில் அவனோடு சேர்ந்து 4 பேர்தான் இறங்கினார்கள். ட்ரெயின் போனதும் மகா நிசப்தம் மீண்டது. அவன் மெதுவாக நடந்தான். ரயில்வே லைனை கிராஸ் செய்து நடந்தான். சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். அந்த தெருவில் விளக்குகள் இல்லை. நிலா தெம்பாக இல்லை. எனவே இருட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருந்த மாடு சடசடவென்று சிறுநீர் கழித்த சத்தம் பெரிய சத்தமாக இருந்தது. அது அடங்கியதும் சுவர் கோழிகள் கனைத்து கொள்ள துவங்கின. ஏதோ ஒரு வீட்டிலிருந்து சிவாஜி கணேசன், இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டியே என்றார் சன்னமாக. நடந்து நடந்து சக்கரங்கள் இல்லாமல் நின்றிருந்த துருப்பிடித்த அம்பாசிடர் அருகே சிறிய கதவு தட்டினான். கதவு திறந்தவன் டார்ச் லைட் முகத்தில் அடித்து பார்த்துவிட்டு வா என்றான். இவன் போனதும் கதவு மூடப்பட்டது. சிறிய ஓட்டு வீட்டுக்குள் அரிக்கேன் விளக்கு தொங்கியது. அவன் பாய் விரிக்க இவன் உட்கார்ந்தான். போட்டு தட்டுமா? வேணாம், போகணும். கடைசி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். ரெடியா இருக்கா? நேத்தே ரெடி. இன்னும் நிறைய தேவைப்படுமா? தெரியலன்னா எப்ப மாட்டிக்குவேனோ அது வரைக்கும் தேவைப்படும். மாட்டிக்கிற மாதிரி தெரியுதா? இனிமே சொந்த மூஞ்சில போக முடியாது. இப்பவே மஃப்ளர் கட்டி கிளாஸ் போட்டு நடமாடுறேன். அடுத்தது யாரு? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சும்மா கேட்டேன். சரி எடு, நான் போகணும். அவன் எழுந்து ட்ரங்க் பெட்டி திறந்து கொண்டு சாத்துக்குடி பழங்களை எடுத்து வந்தான். நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி இவனிடம் ஒப்படைத்தான். கை கொடு. எதுக்கு?
பிரமாதமா செய்யற. இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. இதென்ன பிரமாதம்? எல்ஐசி கட்டடத்தை பவுடரா கோணில அள்ளுற மாதிரி பண்ணி தருவேன். அடிப்படை ஒண்ணுதான். இவன் பணம் கொடுத்தான், எழுந்தான். புறப்படும் முன்பு சொன்னான், எதுக்கும் நீ வீடு மாத்திடுறது நல்லது. உன்னை யாராச்சும் ஃபாலோ செஞ்சாங்களா? செஞ்சிருக்கலாம், நான் கவனிக்கல. உனக்கு பயமா இல்லையா? முதல் தடவை இருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. மகாத்மா காந்திய நினைச்சுக்குவேன் அப்பப்ப. எடுத்த லட்சியத்துல எப்பவாவது சோர்வடைஞ்சிருக்காரா? வினோதம். என்ன, உனக்கு மகாத்மாவா அவ்வளவு பிடிக்குமா? பின்ன அவர் காலத்துல நான் வாழாம போயிட்டேனே, அவரோட சேர்ந்து போராட்டங்கள்ல கலந்துக்காம போயிட்டேனே, சிறைக்கு போய் அடி வாங்காம போயிட்டேனே, அவரோட பாதத்துக்கு இனி எந்த ஜென்மத்துல முத்தம் கொடுக்க முடியும் சொல்லு? இவ்வளவு உயிரா உருகுற. அவர் தன் மூச்சா நினைச்சது அஹிம்சைய. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? அவன் மௌனமானான். வன்முறையும் ரத்தமும் அவருக்கு பிடிக்காதுதான். ஆனா ஒரு போராட்டம்னு வர்றப்ப வன்முறையும் ரத்தமும் தவிர்க்க முடியாததுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு போராட்டத்தையும் அறிவிக்கிறப்ப, அந்த போராட்டம் நடத்துறப்ப போலீஸ்காரன் தடியடி நடத்துவான், சுடுவான்னு தெரியாமையா நடத்தினாரு? அது நடக்கிறத சகிச்சுக்கிறது. நீ தடிய கையில் எடுன்னு எப்பயாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. எப்போ, எங்க? ஒரு பொண்ணு தன்னோட கற்பை காப்பாத்திக்க தன் நகங்களை ஆயுதமா பயன்படுத்தி வன்முறையில இறங்கலாம்னு சொல்லியிருக்காரு. நானும் இப்ப அதைத்தான் செய்யறேன். காந்தியோட கருத்துக்களுக்கும் கற்பு இருக்கு. அந்த கற்பு சூறையாடப்படுறப்போ என்னால தாங்க முடியல. உன்கிட்ட பேச முடியாது. பேசி உன்னை ஜெயிக்கிறது என் நோக்கம் இல்ல. என் செய்கைய உன்கிட்ட நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. சட்டப்படி தப்புதான் தெரியும். நான் மனசுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிற வேற சட்டப்படி இது சரி. நான் வரேன். அவன் நியூஸ் பேப்பர் பார்சலோடு வெளியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி விரைவு நடையில் சென்றான். அத்தியாயம் 13. நியூட்டன் தொலைக்காட்சியில் செய்திகள் முடித்ததும் அதை அணைக்க எழுந்தபோது அடுத்த நிகழ்ச்சியின் ஆரம்ப அறிவிப்பு இசையோடு துவங்கியது. பதில் சொல்லுங்கள் என்ற அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு விதவித வடிவங்களில் குறுக்கே வந்து போனது. நியூட்டன் அவ்வப்போது அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதுண்டு. முக்கிய பிரமுகர் ஒருவரை தேவராஜ் என்கிற மீடியா நபர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டார். பல சமயங்களில் பிரமுகர்கள் பதில் சொல்ல திணறுவார்கள். கேள்விகளில் சிக்கி விழிப்பார்கள். சில சமயங்களில் தேவராஜையே சிலர் கிடுக்கிப்பிடி போட இவர் சமாளிப்பாக வழிவார். சுவாரஸ்யமான அந்த நிகழ்ச்சியை மட்டும் பார்த்துவிட்டு பிறகு அணைக்கலாம் என்று உட்கார்ந்தார். இதுவரை அந்த பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரமுகர்களின் விஷுவல் சைலண்ட் கட்டிங்ஸ் ஒரு ஓரத்தில் ஓட துவங்க அதில் ஜேஆர்வியை பார்த்தார், சதீஷ்குமாரை பார்த்தார். வேறு சில பிரமுகர்களுக்கு பிறகு கலிவரதனை பார்த்தார். நியூட்டன் மனதில் ஸ்பார்க். 3 பேரையும் தொடர்பு படுத்தும் ஒரு விஷயம் தேடினோமே, இதோ. கொலை செய்யப்பட்ட 3 பேரும் இந்த பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள். இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வமாக பார்க்கிறார்கள். இந்த பேட்டிகளில் அவர்கள் அந்த கொலைகாரனுக்கு ஆத்திரம் ஏற்படுத்தும் விதமாக பேசியிருப்பார்களோ? நியூட்டன் உடனே சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டார். கமிஷனர் நியூட்டனை வாங்க, சீக்கிரம் வாங்க என்று அவசரமாக வரவேற்றார். கையில் வீடியோ கேசட்டுகளோடு அவர் வீட்டுக்குள் நடந்தார் நியூட்டன். நீங்க போன்ல சொன்னதுலேருந்து ஐ வாஸ் த்ரில்டு. ஒரு சின்ன யூகத்துல தான் சார் நான் அந்த தனியார் டிவி ஆஃபீஸுக்கு போனேன். பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில இந்த 3 பேர் கலந்துகிட்ட கேசட்ஸ் தேடி எடுத்து அங்கேயே உட்காந்து போட்டு பார்த்தப்பதான் இந்த கேஸ்ல மகாத்மா காந்தி எப்படி வந்தார்னு எனக்கு புரிஞ்சுது. உடனே உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். பேசியபடியே விசிஆரில் ஒரு வீடியோ கேசட்டை போட்டு டிவியை ஆன் செய்தார் நியூட்டன். இப்ப ஜேஆர்வி பேட்டியில மகாத்மா காந்தி பத்தி வர்ற போர்ஷனை பாருங்க என்றார். விசிஆரை இயக்கினார். திரையில் தேவராஜ் தன் எதிரில் அமர்ந்திருந்த ஜேஆர்வியிடம், எந்த வகையில் இந்த மகாத்மா காந்தியோட கொள்கைகள் தப்பானதுன்னு நீங்க சொல்றீங்க சார் என்றார். நீங்க ட்விஸ்ட் செஞ்சு கேக்குறீங்க. நான் மகாத்மா காந்தியோட கொள்கைகள் தப்பானதுன்னு சொல்லல, நம்ம தேசத்துக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன். இங்க ஒவ்வொருத்தனும் ஜாதி வெறி பிடிச்சு சுயநலம் பிடிச்சு அலையிறப்போ அவங்கிட்ட அன்பையும் அஹிம்சையையும் போதிச்சா எப்படி? அதிகாரத்திலையும் அதிரடியான நடவடிக்கைகள்லையும் தான் சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வர முடியும், ஒழுக்கம் கொண்டு வர முடியும். இது என் கருத்து. அரபு நாட்டுல தவறுகள் ஏன் கம்மி? தண்டனைகள் கொடுமையானது, கடுமையானது. காந்தியோட கொள்கைகள் நல்ல வீரியமுள்ள விதைகள் மாதிரி. விதைகள் வீரியமா இருந்தா போதுமா? விளைச்சல் நல்லா இருக்கணும்னா அந்த விதைகளை விதைக்கிற பூமியும் வீரியமுள்ளதா இருக்கணும். நல்ல விதைகளை பாறை பூமியில தூவிட்டு விளைச்சல் வரலன்னு புலம்பினா எப்படி என்றார் ஜேஆர்வி. எந்த விதைய எங்க விதைக்கணும்னு தெரியலன்னா அவன் நல்ல விவசாயியா இருக்க முடியாது. அப்போ மகாத்மா காந்திய ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. நீங்க சொல்றதுக்கு அப்படித்தானே அர்த்தம் வருது. சில கருத்துக்களை மறைமுகமாக தான் சொல்ல முடியும் என்று சிரித்தார் ஜேஆர்வி. கேசட்டை நிறுத்திய நியூட்டன் அடுத்து சதீஷ்குமாரின் கேசட்டை போட்டார். சதீஷ் சார், ஒரு படத்துல காந்தி வழியில் சாதிப்போம்னு நீங்க பாடுவீங்க. உண்மையில காந்தியோட கொள்கைகள்ல உங்களுக்கு ஈடுபாடு உண்டா என்றார் தேவராஜ்.
சதீஷ் சிரித்துவிட்டு, படத்துல அந்த பாத்திரம் பாடுது சார். பாடல் வரிகளை டைரக்டர் தீர்மானிக்கிறாரு, கவிஞர் எழுதுறாரு. அது நடிக்கிறவனோட கருத்துன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க என்றான். சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் சார். நம்ம நாட்டில் படிக்காதவங்க அதிகம். அவங்க சினிமாவை நம்புறாங்க. அதுல நீங்க பேசுறது உங்க நிஜ கருத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால தானே பல பேர்கிட்ட ஆட்சியையே ஒப்படைச்சிருக்காங்க. அது வேற. பாடல் வரின்னு வர்றப்ப சரி. நிஜமா மகாத்மா காந்தி பத்தி உங்க கருத்து என்னன்னு தான் சொல்லுங்களேன். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மான்னு வேதம் மாதிரி எல்லா மனசுலையும் பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. என்ன கேட்டா அவரோட அணுகுமுறையில தான் நமக்கு சுதந்திரம் தாமதமா கிடைச்சதுன்னு சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க? சுதந்திரம் நம்ம நோக்கம் சார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வழியில இறங்கினாரு, காந்தி ஒரு வழியில இறங்கினாரு. 2 பேருக்கும் ஒரே நோக்கம். 2 பேரும் 2 வழியில இறங்கினதால மக்களும் 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. மக்கள் ஒரே வழியில சேர்ந்து நின்று எதிர்த்திருந்தா சீக்கிரமே சுதந்திரம் கிடைச்சிருக்குமே என்றான் சதீஷ்குமார். அந்த கேசட்டை நிறுத்தினார் நியூட்டன். அடுத்து கலிவரதன் கேசட்டில், நீங்க மேட்ச் ஆடுறப்போ நீங்க நிறைய ஸ்கோர் செய்யணும்னு நினைப்பீங்களா, இல்ல நம்ம நாட்டோட டீம் ஜெயிக்கணும்னு மட்டும் யோசிப்பீங்களா என்றார் தேவராஜ். இதை பார்க்குற மக்கள் என்னை பாராட்டி பேசணும்னு நான் ஆசைப்பட்டா என் நாடு ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன்னு நான் சொல்லலாம். ஆனால் அது 50% தான் உண்மை. மிச்ச 50%த்தில் என் வெற்றி பற்றி சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் சார். என் பர்சனல் சாதனை புகழ் கொடுக்கும், தொடர்ந்து டீமில் என்ன இருக்க வைக்கும். அதனால இது 50 அது 50. அது எப்படி சார்? நம்ம நாட்டின் சார்பாக விளையாடுறப்போ டீம் ஜெயிக்கணுங்கிற சிந்தனை தானே அதிகம் இருக்கணும். இது 75 சுயநலம் 25ன்னு இருந்தால் தானே நல்லது. இது உங்க அபிப்பிராயம், வெளிப்படையா பேசுங்க. இன்னைக்கு எவன் சார் நாட்டை பத்தி நினைக்கிறான்? முதல்ல தான் நல்லா இருக்கணும்னு தானே யோசிக்கிறான். பொதுப்படையா பேசாதீங்க. தன்னலம் பார்க்காத மகாத்மா காந்தி மாதிரியான பல தலைவர்களால தானே நம்ம நாட்டுக்கே மரியாதை ஏற்பட்டது. மகாத்மா காந்திக்கு சுயநலம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு சுயநலவாதின்னு எப்படி சொல்றீங்க? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க அவர் போராடினப்போ அவர் உலகம் முழுக்க பேசப்பட்டாரு, எழுதப்பட்டாரு. அந்த புகழ் மேல அவர் மனசில் ஆசை ஏற்பட்டிருக்காதா? இந்த புகழை வளர்த்துக்கணும்னு அவர் தொடர்ந்து நாட்டுக்காக போராடி இருக்கலாமே. அவர் மனசுக்குள்ள நீங்க புகுந்து பார்த்தீங்களா? மிஸ்டர் கலிவரதன், இந்த நிகழ்ச்சியை 100 நாடுகளுக்கும் மேல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பேசுங்க. மகாத்மாவை பத்தி நீங்க இந்த கோணத்துல பேசுறது அவரை பத்தின உங்க அறியாமையத்தான் காட்டுதுன்னு நான் சொல்றேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் என்றான் கலிவரதன். கேசட்டை நிறுத்தினார் நியூட்டன். இப்ப எல்லாமே தெளிவா புரியுது. அந்த கொலைகாரன் மகாத்மா மேல எக்கச்சக்கமான மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கிறவன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவன். மகாத்மா காந்தியை பற்றியோ அவர் கொள்கைகளை பற்றியோ கிண்டலாவோ மறுத்தோ யார் பேசினாலும் அவனுக்கு வெறி வந்துடுது. அதனால தான் இவங்களை கொலை செஞ்சுட்டு மகாத்மா காந்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு லெட்டர் வச்சுட்டு போயிடுறான் என்றார் கமிஷனர். ஆமாம் சார். இன்னும் யாராவது மகாத்மா காந்தியை கிண்டல் செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்களா தெரியுமா? இன்னும் சில கேசட்ஸ் பார்த்தேன் சார். அப்படி எதுவும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தேவராஜை ஃபோனில் பிடிச்சு கேட்டேன். என்ன சொன்னார்? இதுவரைக்கும் அவர் இந்த நிகழ்ச்சியில் 88 பேரை கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காராம். அதில் இந்த 3 பேர் தான் காந்தியை வம்புக்கு இழுத்தவங்களாம். ஐசி, அப்போ இனிமே கொலைகள் தொடராதுன்னு ஒரு பக்கம் ஆறுதல் பட்டுக்கலாம். இப்போ கொலைகளுக்கான காரணம் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. யார் அந்த காந்தி பித்தன்? அவனை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? எனக்கு ஒரு யோசனை சார், சொல்லுங்க. அடுத்த வாரம் வரப்போகிற பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் சார் கலந்துக்க கூடாது? கலந்துக்கிட்டு தேவராஜை வேணும்னே மகாத்மா காந்தி பற்றி கேள்வி கேட்க சொல்லலாம். நீங்களும் வேணும்னே அவரை லேசாக கிண்டல் செஞ்சு பேசுங்க. அவன் பார்ப்பான். அடுத்த இலக்கா உங்களை நிர்ணயிப்பான். உங்களுக்கு பக்காவான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு உங்களை வீழ்த்த வர்ற அவனை சுலபமாக பிடிச்சிடலாம். கமிஷனர் யோசித்தார். ரிஸ்க்குன்னு யோசிக்கிறீங்களா சார்? அப்படின்னா வேற யாரையாச்சும்? நோ, நான் அதை யோசிக்கல. என் பூஜை அறையில் பகவத்கீதை பக்கத்தில் சத்திய சோதனை வச்சிருக்கேன். மகாத்மா காந்தியை மனசுக்குள்ள தினம் பூஜிக்கிறவன்னா என் வாயால் அவரை கிண்டல் செஞ்சு பேசுறதான்னு யோசிச்சேன். வேற ஏதாச்சும் யோசனை செய்யலாம் சார். அந்த டிவி நிலையத்துக்கு நேயர்கள் அனுப்புகிற கடிதங்களை படித்து பார்க்கலாம். இவன் நிகழ்ச்சி பார்த்துட்டு கொதிச்சு போய் கடிதம் எழுதியிருக்கலாமே. அதுவும் பாருங்க. நீங்கள் சொன்ன இந்த யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. கேஸுக்காகத்தானே? ஓகே, நீங்கள் அந்த டிவி டைரக்டர் கிட்ட பேசுங்க. அந்த தேவராஜ் கிட்ட பேசிடுங்க. எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. எஸ் சார் என்று உற்சாகமாக எழுந்தார் நியூட்டன். அத்தியாயம் 14. அந்த வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சியில் மெதுவாக ஒவ்வொரு ஸ்டாலாக நடந்து கொண்டிருந்தான் அவன். அந்த டெலிவிஷன் நிறுவனத்தின் பெரிய ஸ்டாலில் 10 டிவிக்களில் பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி துவங்கியது. கடந்தவன் நின்றான், கவனித்தான். தேவராஜ் தோன்றி புன்னகைத்து, வணக்கம், மீண்டும் ஒரு பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருப்பவர் ஒரு அரசு அதிகாரி. 17 கொலைகளை செய்த
வேதகிரியை சாகசமாக மடக்கி பிடித்ததில் தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமானவர். ஆமாம், இங்கே வந்திருப்பவர் சென்னை நகர காவல்துறை கமிஷனர் திரு KL மாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார் என்றார். கேமரா ஜூம் அவுட் ஆகி எதிர் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் கமிஷனரை காட்ட அவர் கை குவித்து வணக்கம் என்றார். சமீப காலமா சென்னை நகர்ல குற்றங்கள் அதிகமா நிகழ்றதால அதை பத்தியே முதல் கேள்வி கேட்க விரும்புறேன். முன்பை விட இப்போ நம்ம காவல்துறை கிட்ட நவீன ஆயுதங்கள் அதிகம் இருக்கு, திறமையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் குற்றங்கள் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டேங்குது சார்? காவல்துறையில வேலை பார்க்குறவங்க அதிகரிக்கப்பட்டிருக்காங்க, உண்மைதான். அதே சமயம் மக்கள் தொகையும் அதிகமாகுதே, 2 ரேஷியோவும் வேற வேற. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவா மக்கள் மனசுல அமைதி இல்ல, எப்பவும் பதட்டம் இருக்கு, கோபம் இருக்கு, அன்பும் சாந்தமும் குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படி? தேவைகள் அதிகமாயிடுச்சு. முந்தி ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பட்டியல் போட்டா கட்டில், மேஜை, நாற்காலி, அடுப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ போடுங்க, டெலிஃபோன், டெலிவிஷன் இதெல்லாம் அத்தியாவசிய தேவையில் வரும். கேஸ் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர் இல்லைன்னா சமையல் கட்டுக்குள்ளே இன்னைக்கு பொம்பளைங்க போக மாட்டாங்க சார். இந்த தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாதப்போ வசதியானவங்க மேலே காரணம் இல்லாமல் ஒரு கோபம் வருது. தியேட்டரில் சீட்டை கிழிக்கிறதும் நிறுத்தி வச்ச பைக்கில் பிளேடு போடுறதும் ஏன்? இப்படித்தான். ஒரு காரும் சைக்கிளும் மோதினா தப்பே செய்யலைன்னா கூட கார்காரன் தான் திட்டு வாங்குவான். ஸ்டெபிலிட்டி இன் மைண்ட் இல்லை, அதை உருவாக்க வேண்டியது யாரு? சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள். அன்பையும் அஹிம்சையையும் தான் மகாத்மா போதிச்சாரு. அது இப்போ மக்கள்கிட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவரோட கொள்கைகளுக்கு தோல்விதான்னு அர்த்தம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அவன் முகம் இறுகியது. மக்கள் மத்தியில் எடுபடாத கொள்கைகளை போதிச்சதால மகாத்மா காந்திக்கு மக்களுக்கு தகுந்த கொள்கைகளை போதிக்க தெரியலன்னு சொல்றீங்களா? நீங்க சுத்தி வளைச்சு கேட்டாலும் உண்மை அதுதான். அந்த கிழவன் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு யோசிக்காம எக்கச்சக்கமா கனவு கண்டுட்டு போயிட்டாரு. கனவுகள் எப்பவுமே வாழ்க்கைக்கு உதவினதில்ல. அப்போ மகாத்மாவின் கனவெல்லாம் எடுபடாத கனவுகளா? அப்படித்தானே இப்ப நாட்டு நடப்பு இருக்கு. சரி, உங்க குடும்ப பின்னணி பத்தி சொல்லுங்களேன். அவன் நெற்றியோரத்தில் நரம்புகள் துடிக்க மெதுவாக நடந்தான். அத்தியாயம் 15. கமிஷனர் மாணிக்கம் வீட்டுக்கு எதிர் சந்தில் சக்கரவண்டியில் ஒரு உதவி இன்ஸ்பெக்டர் கைலி கட்டி கொண்டு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தார். பழக்குடை சுமந்து தெருவின் இந்த முனையில் இருந்து அந்த முனை வரைக்கும் நடந்தார் ஒருவர். தெரு எல்லையில் லாட்டரி சீட்டு கவுண்டர் போட்டு உட்கார்ந்திருந்தார் ஒருவர். கமிஷனர் வீட்டின் எதிரே இருந்த 3 உயரமான வீடுகளின் அறைகளுக்குள்ளிருந்து இயந்திர துப்பாக்கியுடன் தயாராக அதிகாரிகள். வீட்டில் அங்கங்கே பாம் டிடெக்டர்ஸ், பாமை கண்டுபிடிக்கும் பயிற்சியில் திறமை மிக்க 2 நாய்கள். கமிஷனர் வீட்டுக்குள்ளிருந்து எல்லோருக்கும் அவ்வப்போது உத்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தார். வீட்டின் உள்ளே ஒரு அறை கண்ட்ரோல் அறையாக மாற்றப்பட்டு அங்கே டிவி மானிட்டர்களில் அந்த தெருவின் பல இடங்களில் இருந்து மறைவாக படம் பிடிக்கும் கேமராக்களின் லைவ் ஒளிபரப்பை கவனித்தபடி இருந்தார் நியூட்டன். அவரிடம் வந்தார் கமிஷனர். இன்னைக்கு 2வது நாள், அவன் கண்டிப்பா வருவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா நியூட்டன்? வந்தாகணும் சார். இந்த செட்டப்பை 4 நாளைக்கு தொடரலாம் சார். நீங்க லீவ்ல இருக்கிறதா செய்தியை வெளியே கசிய விட்டுருக்கேன். அதனால அவன் இங்கே தான் வரணும். வாசல் செக்யூரிட்டியை வேணும்னே அடிக்கடி போய் சிகரெட், டீ குடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஒரு அதிகாரி கமிஷனருக்கு ஃபோன் வந்திருப்பதாக கார்ட்லெஸ் ஃபோன் கொண்டு வந்து கொடுத்தார். ஹலோ, கமிஷனர் சாரா? எஸ், நீங்க ஆவலோட தேடிக்கிட்டு இருக்கிற நபர் தான். அவன்தான், ஃபோனை ட்ரேஸ் செய்யுங்க என்று ஜாடையில் காட்டினார் கமிஷனர். யாரு? புரியலையே. என்ன சார், எனக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு என்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா தெரியாதுன்னு சொல்றீங்களே. JRV, சதீஷ்குமார், கலிவரதன். ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையிற? அதான் காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன கண்டுபிடிச்சோம்? நடிக்காதீங்க சார், பதில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில மகாத்மாவை கிண்டல் செய்யறவங்கள வரிசையா நான் கொலை செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதானே என்ன வலை வீசி பிடிக்கிறதுக்கு நீங்களே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மகாத்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க. அது இயல்பா அமைஞ்சது. பேசினது என் கருத்து. தைரியம் இருந்தா என்கிட்ட வாடா பார்க்கலாம். மறுபடி பொய் சொல்றீங்களே. என்ன பிடிக்கிறதுக்காக ஏன் சார் மகாத்மாவை கிண்டல் செஞ்சீங்க? மகாத்மா மேல என்ன மாதிரியே எக்கச்சக்கமான மரியாதையும் பிரியமும் வச்சிருக்கிறவர் சார் நீங்க. உங்களை நான் கொலை செய்வேனா? உங்களை சந்திச்சா கையெடுத்து கும்பிடுவேன் சார். இல்ல, நிஜமா எனக்கு மகாத்மா மேல மதிப்பு கிடையாது. என் கோபத்தை தூண்டுறதுக்காக சிறுவில்லத்தனமா முயற்சி பண்றீங்க. தொலைந்த பூக்கள் கவிதை தொகுப்புக்கு நீங்க தானே சார் பதிப்புரை எழுதி கொடுத்திருக்கீங்க. அதுல மகாத்மாவை பத்தி எப்படியெல்லாம் பாராட்டி எழுதியிருக்கீங்க. உங்க கடமையை நிறைவேற்றுறதுக்காக கூட இன்னொரு தடவை பொய்யா அப்படி சொல்லாதீங்க சார். ஓகே, சரி, நான் தொடர்ந்து பேசணும். போனை கட் பண்ணிடாத. பேசுங்க சார். என்ன, நீ காந்தி மேல நிஜமா மதிப்பு வச்சிருக்கியா? கண்டிப்பா. அப்படிப்பட்டவன் இரக்கமில்லாம இப்படி கொலை செய்யலாமா? தப்புதான். ஏன் செஞ்சேன்? மகாத்மாவை உலகமே கொண்டாடுது சார். அவர் வாங்கி கொடுத்த பேச்சுரிமையை வச்சுக்கிட்டு நாமே அவரை தப்பா பேசலாமா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் சார் அவர்.
சும்மா தத்துவங்களை சொன்னவர் இல்ல சார். கடைசி வரைக்கும் தன் கொள்கைகளின்படி வாழ்ந்து காட்டினவர் சார். எத்தனை பேரால சார் துப்பாக்கியால சுடப்பட்டு சாகர கடைசி வினாடில ஐயோன்னு கத்தாம ஹே ராம்னு சொல்ல முடியும்? அவரை போய் அதுவும் எத்தனை நாட்டுல எத்தனை பேர் பாக்குறாங்க? பேசலாமா அப்படி? ஓகே, உன் ஆத்திரம் தணிஞ்சுதா? இன்னும் இல்ல. இதே மாதிரி காந்திய பத்தி தப்பா எழுதுறவங்க பட்டியல் எடுத்திருக்கேன் இப்போ. இது ஒன்றும் சவால் இல்ல. ஆனா சத்தியம், நீங்க என்ன பிடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து கொலைகள் நடக்கும். உன்னை ரொம்ப நல்லவனா நினைக்க தோணுது. சரண்டர் அடையிறது நல்லது. முடியாது. நீங்க என்ன பிடிச்சிட்டா தப்பி ஓட மாட்டேன், உங்களை தாக்க மாட்டேன். அது வரைக்கும் தொடர்ந்து கொலை செய்வேன். எதிர்முனை தொடர்பு அருந்தது. அத்தியாயம் 16. குரோம்பேட்டையிலேருந்து அவன் பேசியிருக்கான் சார். நாம தகவல் கொடுத்து குரோம்பேட்டை போலீஸ்காரங்க போனப்போ அந்த பப்ளிக் பூத்தில் யாரும் இல்லை சார் என்றார் நியூட்டன். கமிஷனர் தலையை குறுக்கில் அசைத்தபடி அமைதி இல்லாமல் குறுக்கே நடந்தார். எங்க 2 பேர் கான்வர்சேஷனை மறுபடி கேட்க சொன்னேனே, அதுலேருந்து அவன் மகாத்மா பித்தன்னு புரியுது. ரொம்ப பிடிவாதக்காரன்னு புரியுது. இப்ப தப்பா பேசினவங்களை விட்டுட்டு தப்பா எழுதினவங்கள தண்டிக்க போறதா சொன்னான் நியூட்டன். நிறைய கதைகளும் கட்டுரைகளும் படிக்கிற 10-15 பேரை விசாரிச்சிட்டேன் சார். காந்தியை பத்தி யாரு எப்போ எப்படி தப்பா எழுதினாங்கன்னு அவங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியல. தொடர்ந்து பல பேரை விசாரிக்க சொல்லியிருக்கேன். என்ன சார் இது? 3 முக்கியமான கொலைகள் நடந்திருக்கு. இனிமேயும் செய்வேன்னு டைரக்டா சொல்றான். என்ன நோக்கம்னு புரியுது. அவன் குரல் தெரியும், அடையாளம் ஓரளவுக்கு தெரியும். ஆனா அவனை கார்னர் பண்ண முடியலன்னா அவமானம். ஒரு சரியான க்ளூ. சட்டென்று சொடக்கு போட்டார் கமிஷனர். நியூட்டன், அவன் தொலைந்த பூக்கள் கவிதை தொகுப்புல என்னோட மதிப்புரையை படிச்சதா சொன்னான் இல்லையா? ஆமா சார். அந்த மதிப்புரையை நான் ஒரு வாரம் முன்னாடி தான் எழுதி கொடுத்தேன். முந்தா நாள் தான் அந்த கவிஞன் என்கிட்ட புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தான். இருங்க வரேன். கமிஷனர் தன் அறைக்கு சென்று மணிகண்டன் என்கிற கவிஞர் எழுதின அந்த புத்தகத்தை எடுத்து வந்தார். நியூட்டன், இதை வெளியிட்டிருக்கிறது மலையருவி பப்ளிகேஷன்ஸ். நேரா அங்க போங்க. எவ்வளவு போட்டாங்க, எவ்வளவு சப்ளை செஞ்சாங்க, எவ்வளவு வித்திருக்குன்னு பாருங்க. கமான் குவிக் என்றார். அவனை பிடிச்சிட முடியும்னு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார் என்ற நியூட்டன் அந்த புத்தகத்தோடு புறப்பட்டார். நெற்றியில் 3 விபூதி கோடுகள் போட்டிருந்த பப்ளிஷர் காவி பற்கள் தெரிய பேசினார். சார், 1000 அடிச்சோம். லைப்ரரி ஆர்டருக்காக 600 காப்பி எடுத்து வச்சிருக்கோம். சேலம் கோவைக்கு 50-50 இதோ கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் மிச்சம் 300 காப்பிக்கு கணக்கு சொல்லுங்க. என்ன பெரிய கணக்கு? இதோ பாருங்க, 75 காப்பி இங்கே இருக்கு. 25 காப்பி ரைட்டருக்கு கொடுத்தோம். மிச்சம் 200 எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கு. எந்த எக்ஸிபிஷனுக்கு? புக் எக்ஸிபிஷன் நடக்குதே சார். அதுல நாங்க ஒரு ஸ்டால் எடுத்திருக்கோம். அங்க பையன் பாத்துக்கிறான். அங்க சேல்ஸுக்கு போயிருக்கு. எத்தனை நாளா நடக்குது எக்ஸிபிஷன்? 1 வாரமா. ஓகே, தேங்க்யூ என்று எழுந்தார் நியூட்டன். காயிதே மில்லத் கல்லூரியின் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த புத்தக கண்காட்சியில் லே அவுட் மேப் பார்த்து நியூட்டன் மலையருவி பப்ளிகேஷன்ஸ் போட்டுள்ள ஸ்டாலுக்கு வந்தார். அவர் பையனிடம் தொலைந்த பூக்கள் எவ்வளவு வித்திருக்கீங்க என்றார். 200 எடுத்துட்டு வந்தேன். மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்த்தா தெரியும். பார்த்து சொல்லுங்க. எண்ணி பார்த்து 3 தான் வித்திருக்கு சார். யாருக்கு வித்தீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியும் சார். எங்க எதிர்கால புத்தக பட்டியல் அனுப்புறதுக்காக அந்தந்த பில் காப்பில முகவரி எழுத சொல்றோம். பில்லுல புத்தகம் பேர் எழுதுவீங்கல்ல? கண்டிப்பா. இந்த புத்தகம் வாங்கின 3 பேர் அட்ரஸ் கொடுங்க. சீக்கிரம் பார்த்து எடுங்க. பில் புத்தகம் புரட்டப்பட்டு முகவரிகள் கிடைத்தன. 1 கிருஷ்ணன் திருவல்லிக்கேணி, 2 சாம்பசிவம் தாம்பரம், 3 சுகுணா திருவான்மியூர். நன்றி சொல்லி புறப்பட்ட நியூட்டன் ஒவ்வொரு விலாசமாக போக திட்டமிட்டு திருவல்லிக்கேணி நோக்கி பைக்கை செலுத்தினார். பைக் வயர்லெஸில் கமிஷனரிடம் பேசினார் நியூட்டன். சார், அந்த 3 அட்ரஸ்லையும் புக்கு வாங்கினவங்கள பார்த்து தரோவா விசாரிச்சிட்டேன். அவங்கள இதில் தொடர்பு படுத்த முடியாது. அவங்க யாருக்கும் புக்கை ஓசி கொடுக்கல. இப்போ என்ன செய்ய போறீங்க? அடுத்த ஸ்டெப்பு எடுத்துட்டேன் சார். பப்ளிஷர் அந்த புக்கு எழுதின கவிஞர் மணிகண்டனுக்கு 25 காப்பீஸ் இலவசமாக கொடுத்ததா சொன்னாரு. அதனால கவிஞரை சந்திச்சேன். என்ன சொல்றாரு? 15 காப்பி கையில் வச்சிருக்காரு. மிச்சம் 10ல் உங்களுக்கு 1 கொடுத்துட்டு பத்திரிகை விமர்சனத்துக்காக 3 காப்பி இன்னைக்கு தான் போஸ்ட்ல அனுப்பியிருக்காரு. மீதி 6 காப்பி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெசன் நகர் பீச்சில் ஒரு கவிஞர்கள் குழு கூடுமா சார். அந்த நண்பர்கள் 6 பேருக்கு கொடுத்ததா சொன்னாரு. அந்த 6 பேர் அட்ரஸும் வாங்கிக்கிட்டேன். ஒவ்வொருத்தரா சந்திக்க போறேன். ஹரியப் நியூட்டன். அத்தியாயம் 17. அவன் சிகரெட்டை அணைத்துவிட்டு தன் அறைக்கு செல்லும் மாடிப்படிகளில் ஏறப்போன போது ஜானகியின் தம்பி வந்து ஒரு கடிதம் கொடுத்தான். எரிச்சலுடன் வாங்கி பிரித்தான். உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கிறது. எங்கள் வீட்டில் விசாரித்தார்கள். உங்கள் அறையில் சோதனை போட்டார்கள். நீங்கள் தப்பு செய்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தப்பு செய்திருந்தாலும் போலீஸில் மாட்டி அடி உதைப்படுவதை நான் விரும்பவில்லை. தப்பித்து போய்விடுங்கள். உங்கள் மேல் இப்போது எனக்கு காதல் இல்லை. ஆனால் அந்த முத்தத்தை மறக்க முடியாது. இப்படிக்கு ஜானகி. கடிதத்தை கசக்கி பாக்கெட்டில் வைத்து
அவசரமாக சாலை நோக்கி திரும்ப கையில் துப்பாக்கியுடன் நியூட்டன் நின்றிருந்தார். அவன் ஜீப்பில் ஏறி செல்லும்போது அடுத்த வீட்டு வாசலில் நின்ற ஜானகியின் விழியோரத்தில் கண்ணீர் அரும்புகளை பார்க்க முடிந்தது. அவளை காதலித்திருக்கலாமோ என்று தோன்றியது. முற்றும்.